எடுப்பா. கொஸ்டின் நம்பர் 8 எடுப்பா. கொஸ்டின் நம்பர் 8 எடுப்பா. என்னோட 5, உங்களோட 8. கன்கார்ட் லிமிடெட். இது நான் பல வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்க இன்ஸ்டியூட் இது வரைக்கும் கொடுத்த பாடு இல்ல, என்னன்னு தெரியல. ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங், சார் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இருக்கட்டும். கன்கார்ட் லிமிடெட் manufactures how many products? 2 products. கொஞ்சம் எனக்கு உன்னோட அட்டென்ஷன் தேவைப்பா. இட் மே டேக் நியர்லி 30 to 35 minutes to read and to draft the solution for this question. Okay, one question alone it will be taking 40 minutes. இன்னொரு question 40 minutes எடுத்துக்கும். இன்னொரு question around 20 to 25 minutes budget concept. And the ratios இருக்கு இல்லையா, the ratios. So totally it will be around 2 hours. Fine. 3 sum எடுக்க போறேன் 2 hours. Okay. Concord Limited manufactures 2 products using 2 types of material and 1 grade of labor. எத்தனை மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க? 2 மெட்டீரியல். எத்தனை கிரேட் ஆஃப் லேபர் யூஸ் பண்றாங்க? 1 கிரேட் ஆஃப் லேபர். Now that means they are going to ask which budget? Labor budget. என்ன பட்ஜெட்? லேபர் பட்ஜெட். அப்போ flexible budget முடிச்சிருப்பேன், லேபர் பட்ஜெட் முடிஞ்சிருக்கும், சேல்ஸ் பட்ஜெட் முடிஞ்சிருக்கும், ப்ரொடக்ஷன் பட்ஜெட், ரா மெட்டீரியல் கன்சம்ஷன், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், இது எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஓகே, எஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எதுவும் இல்ல, பாத்துக்கலாம். Shown below is an extract from the company's working papers for the next month budget. Product A, product B. Budgeted sales in units எவ்வளவு வருது? 2400, 3600 for product B. Budgeted material consumption per unit in kg. எதுக்குப்பா கொடுத்திருக்காங்க தம்பி? எது கொடுத்திருக்காங்க? டோட்டலா கொடுத்திருக்காங்க, per unit கொடுத்திருக்காங்க. That means it is your consumption rate. Consumption rate. ஒரு யூனிட் எவ்வளவு மெட்டீரியல் எக்ஸ் கன்சியூம் பண்றீங்க? 5. மெட்டீரியல் Y எவ்வளவு கன்சியூம் பண்றீங்க? மெட்டீரியல் Y எவ்வளவு கன்சியூம் பண்றீங்க? 4. ப்ராடக்ட் B க்கு மெட்டீரியல் X எவ்வளவு கன்சியூம் பண்றீங்க? 3. மெட்டீரியல் Y எவ்வளவு கன்சியூம் பண்றீங்க? 6. Standard labor hours allowed per unit of a product happens to be 3 and 10. என்னது? Standard labor hours allowed per unit of product எவ்வளோ? 3 and 5. My question is standard labor hours allowed. That means can I say it is said to be time allowed? Can I say it is said to be time allowed? They இருக்கீங்களா ஆன்லைன்? Can I say it is said to be time allowed? டேய் பதில் நான் கேட்டிருக்கிற பதில் எத்தனை சொன்னாதான் நான் போக முடியும். அடுத்தது மெட்டீரியல் எக்ஸ் அண்ட் மெட்டீரியல் Y. இட் காஸ்ட் பெர் கேஜிக்கு எவ்வளோ? மெட்டீரியல் எக்ஸ் காஸ்ட் ₹4, மெட்டீரியல் Y காஸ்ட் ₹6 பெர் கேஜி. அண்ட் லேபர்ஸ் ஆர் பெய்டு ₹25 பெர் ஹவர். ஒரு ஹவர் வேஜ் ரேட் எவ்வளோ? ஒரு ஹவர் வேஜ் ரேட் ₹25. ஓவர் டைம் பிரீமியம் இஸ் 50% and is payable if a worker works more than 40 hours a week. There are 180 direct workers. என்னப்பா சொல்ல வர்றாங்க? செகண்ட் இருந்து ஓவர் டைம் பிரீமியமா, ஓவர் டைம் வேஜ் ரேட்டா? பிரீமியம்னா என்ன, வேஜ் ரேட்னா? சார் இங்க பாரு, ஒருத்தன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். 8 மணி நேரம் தாண்டி இன்னொருத்தன் 9 மணி நேரம் வேலை செய்யணும். அப்ப 9th hour எக்ஸ்ட்ரா இந்த 1 hour இருக்கு இல்லையா? ஓகே, நார்மல் வேஜ் ரேட் ₹10 பெர் ஹவர்னு கொடுத்துக்கோ. அப்ப 9th ஹவருக்கு எவ்வளவு கிடைச்சிடும்? உனக்கு ₹10 கிடைச்சிடும். கரெக்டா? பிளஸ் 50% ஆஃப் நார்மல் பே. எவ்வளவு 50% ஆஃப் நார்மல் பே? 5. டோட்டல் 2 things put together, நார்மல் வேஜ் ரேட் பிளஸ் ஓவர் டைம் பிரீமியம் put together is known as என்ன வரும்? ₹15. இது பேர் என்ன? ஓவர் டைம் வேஜ் ரேட். ஓவர் டைம் வேஜ் ரேட். ஓவர் டைம் பிரீமியம் என்ன? இந்த ₹5 மட்டும். ஓவர் டைம் வேஜ் ரேட் என்ன? இந்த ₹15. சரி, எப்ப புரிஞ்சுதா? புரியுது. அப்ப கொஸ்டின்ல சொல்லி இருக்கிறது ஓவர் டைம் பிரீமியமா இல்லைன்னா ஓவர் டைம் வேஜ் ரேட்? பிரீமியம். அப்போ பிரீமியம் எவ்வளவுங்க? 50% ஆன்வர்ட். எப்பவுமே நார்மல் மேலதான் இருக்கும். நார்மல் எவ்வளவு? 50% on normal 25 எவ்வளவு வருது? 12.5. அப்போ what is the overtime wage rate?
45 overtime wage. 25 plus 12.5 எவ்வளவு வருது? 37.5. That is your overtime wage rate. Okay, இது இங்க யூஸ் ஆகாது, எங்க யூஸ் ஆகும்? லேபர்ல யூஸ் ஆகும். எங்க யூஸ் ஆகும்? இங்க யூஸ் ஆகாது. இந்த வே ஆஃப் ரீடிங் வந்து லேபர்ல யூஸ் ஆகும். லேபர்ல பெருசா இல்ல, எக்ஸாமினேஷன் ஓரியன்டட்ல என்ன வேணுமோ அது மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுறேன். ஏன்னா அதுக்கு மேல கேட்கல, நிறைய இருக்கு சொல்றதுக்கு, இல்லன்னு எல்லாம் இல்ல, நிறைய இருக்கு. பட் ஐ டென்ட் ஃபைண்ட் டைம். அண்ட் எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இவ்வளவு நீங்க என்ன எடுத்திருக்கிறனோ அதுவே போதும். லேபர், ரோவன் அண்ட் ஹால்ஸை தவிர்த்து வேற எதுவும் கேட்க மாட்டேங்கிறோம் இன்ஸ்டியூட். அது போக இன்னும் 2 டாபிக்ஸ் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன், அதை பார்த்து போங்க. போதும். ஓகே, எஸ், போதும்னு சொல்ல மாட்டேன், பட் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் கேட்டிருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் தாண்டி நான் எதுவுமே போலப்பா. ஸ்டடி மெட்டீரியல் ஐ பிலீவ் ஐ ஹவ் சால்வ் ஆல்மோஸ்ட் ஆல் த क्वेश्चंस. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா क्वेश्चंसும் சால்வ் பண்ண வச்சிட்டேன். Only one thing, in labor I am taking some leverage, believing that your institute is testing only Rowan and Halsey. யாருக்கு வேணுமோ அவங்க லேபர் ஃபுல்லா சால்வ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கோங்க, நான் சால்வ் பண்ணிடுறேன். இல்ல வேணும் வெயிட் பண்றேன் சார் அப்படின்னா எனக்கு இந்த நெக்ஸ்ட் 4 to 5 daysல ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா I'll be recording the lectures and I'll be giving to you, which is not possible before September 12th. It will be after 12th தான் நடக்கும். ஓகே, ஏன்னா இதுல வந்து எனக்கு சொன்னது என்னன்னா 90% ஆஃப் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணா போதும் தான் சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட I have taken 96 to 97%. ஓகே, லேபர்ல மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன். வேணும் ஃபுல்லா வேணும்னா I'll be providing you the video lectures after completion of your exams. Okay, which is not necessary when you have completed your exams. Fine. But போலாமா? There are 180 direct workers. Next, the target productivity ratio or efficiency ratio for the productive hours worked by the direct workers is actually manufacturing the products is 80%. அதெல்லாம் உடைய efficiency ratio எவ்வளவு இருக்குதுன்றாங்க? 80%. efficiency ratio எவ்வளவு இருக்குதுன்றாங்க? 80%. சரி, அதுக்கு வரேன், அப்புறம் வரேன். In addition, the non-productive downtime is budgeted at 20% of the productive hours worked. எவ்வளவு ஹவர்ஸ் அவன் ஒர்க் பண்ற ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் அது கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அதையும் தாண்டி இன்னொரு 20% என்ன கொடுக்க சொல்றான்? நான் ப்ரொடக்டிவ் டவுன் டைமா கொடுக்க சொல்றான். புரியுது என்ன சொல்றான்றது? Now next one. There are 4 5-day weeks in the budgeted period and it is anticipated that sales and production will occur evenly throughout the whole period. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்குதுங்க? 5 நாள். பட்ஜெட் பீரியட் என்னங்கிறான்? 4 5 days week. ஒரு வாரத்துக்கு 5 நாள். அப்போ 4 வாரத்துக்கு which consists of 5 days each week. The budgeted period will be for 20 days. Totally 20 days. புரியுது என்னன்றது? அதுதான் வந்து சொல்ல வரோம். 4 weeks 5 days. Each week 5 days. எத்தனை வாரத்துக்கு? 4 week. அதுதான் பட்ஜெட் பீரியட். அப்போ பட்ஜெட் பீரியட் எவ்வளோ? 20 days. Okay, and it is anticipated that sales and production will occur evenly throughout the period. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்திலேயே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, எண்ட்லயே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே வாரமும் ஆன் அண்ட் ஈக்குவலா சேம் ப்ரொடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, so this is the thing. Next, it is anticipated that stock at the beginning of the period will be product A 400 units, product B 200 units. What does it tells you? Product A or product B or product A, product B or finished goods or raw material? எவ்வளோ raw material இருக்குது? டேய், finished goods or raw material? Finished goods. Okay, it is said to be your finished goods. இந்த ஸ்டாக் எப்போ இருக்கு? beginning of the period இல்ல closing of the period? beginningலயோ closingலயோ? beginning. So openingல எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 400 யூனிட்ஸ் இருக்கு, 200 யூனிட்ஸ். மெட்டீரியல் X and மெட்டீரியல் Y ஓபனிங்ல எவ்வளவு கேஜிஸ் இருக்கு? 1000 kg, 500 kg. அவுட்புட் யாரு, இன்புட் யாருன்னு செக்ரிகேட் பண்ணிட்டியா? கரெக்ட் பண்ணிட்டியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது. இப்ப யாரை பத்தி பேச? The anticipated closing stocks for the budget period are as below. Product A எவ்வளவு சேல்ஸ்? 5 days sales. 4 days sales. என்ன சொல்றான்? இப்ப என்ன பண்ண சொல்றான்? க்ளோசிங் ஸ்டாக்க வைக்கணும்னு சொல்றான். அது எப்படி வைக்கணும்ன்றான்? என்ன கொடுக்குறான் பாலிசி? 4 days sales ப்ராடக்ட் A வைங்க, 5 days sales ப்ராடக்ட் B வைங்க. என்னவா? க்ளோசிங் ஸ்டாக்.
அப்போ மொத்தம் சேல்ஸ் எத்தனை நாள் சேல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? 20 days. எத்தனை டேஸ் இல்ல? 30 days இல்ல. ஓகே, 20 days சேல்ஸ். அப்போ மேல வா. பட்ஜெட்டட் பீரியட் எவ்வளவு? பட்ஜெட்டட் சேல்ஸ் எவ்வளவு இந்த மந்த்ல? 2400, 3600. கால்குலேட் பண்ணு. 2400 எத்தனை நாளைக்கு உண்டான சேல்ஸ்? 20 days. இன்று எத்தனை நாளைக்கு வேணும்? எத்தனை நாளைக்கு வேணும்? ப்ராடக்ட் டேக் வந்து 4 days. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கும்? 4 days சேல்ஸ் கரெக்டா எவ்வளவு வரும்? 480. வீக் 3600 divided by 20 into 5. 900. Okay. Next, material X 10 days consumption. Correct? Material Y 6 days consumption. Okay, wa consumption ready-made இருக்கா இல்லையா நம்ம கிட்ட? இல்ல. Ready-made சேல் சார் யூனிட் கொடுத்துருக்கான், செருப்பாலே அடிப்பேன். என்னது இது? என்னது இது? இது என்னது இது? என்னது இது? அது பட்ஜெட்டட் சேல்ஸ். எனக்கு என்ன வேணும்? கன்சம்ஷன். என்ன கன்சம்ஷன்? என்ன கன்சம்ஷன்? கன்சம்ஷன். என்ன கன்சம்ஷன்? ரா மெட்டீரியல் கன்சம்ஷன். ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் வேணும்னா எனக்கு என்ன தெரியணும்? எவ்வளவு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் கரெக்ட். என்ன ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம்னு தெரியணும். கரெக்டா? அப்போ சேல்ஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்கான். அதை பேஸ் பண்ணி என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அவுட்புட் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம்ட்டு, அவுட்புட் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம்ன்றது மேலதான் நீ என்ன பண்ண முடியும்? இந்த கன்சம்ஷன் ரேட்டை அப்ளை பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டா எடுத்த உடனே சேல்ஸ் மேல அப்ளை பண்ணிடாத. புரியுது என்ன சொல்றேன்றது? என்ன கேல்குலேட் பண்ணணும்? சார் இது சேல்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு, ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் கிடைக்கும். அதான இப்ப போன கொஸ்டின்லயும் பண்ணோம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் மேலதான் நீ என்ன அப்ளை பண்ணணும்? கன்சம்ஷன் ரேட்டை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன கிடைக்கும்? ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் கிடைக்கும். புரியுதா? அப்ப அந்த ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் எத்தனை நாளைக்கு உண்டானது? 20 days உண்டானது. 10 days உண்டான ஸ்டாக் எவ்வளவுன்றது எக்ஸும் ஒய்யும் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப என்ன சொல்ல வரேன்? வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? ஃபர்ஸ்ட் யூ புட் சேல்ஸ் பட்ஜெட், செகண்ட் யூ புட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட், தென் only you'll be getting raw material consumption. Okay, based upon raw material consumption you add and deduct your opening stock of raw material, closing stock of raw material. What you will be getting? Number of units to be raw materials purchases. Raw material purchases. புரியுதா என்ன சொல்றான்றது? அதை பேஸ் பண்ணி தான் நீ என்ன பண்ண முடியும்? மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்டை போட முடியும். அவன் என்ன கேட்டிருக்கிறான் பாரு, இதான் நக்கல்ங்கிறது. கால்குலேட் த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் அண்ட் வேஜஸ் பட்ஜெட். ரெண்டு கேள்வி தான் கேட்டிருக்கான். ஆனா இந்த ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு நீ என்ன பண்ணணும்? ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போட்டு, கன்சம்ஷன் பட்ஜெட்டை போட்டு, அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்போ மேல ரெண்டுமே இட் இஸ் யுவர் பார்ட் ஆஃப் யுவர் ஆன்சர், பட் இட் இஸ் நாட் an answer. It is the working note for your answer, but it is not a answer. அது ரெண்டு கரெக்டா போட்டு இது தப்பா போட்டனா 10 மார்க் கேள்வியா இருந்தா வெறும் 4 மார்க் மட்டும் தான் வரும். 6 மார்க் போயிடும். ஓகே, அது ரெண்டு இல்லாம என்ன பண்ண முடியாது? பண்ணவே முடியாது. புரியுதா? சோ அதுதான் இந்த क्वेश्चनக்கு இஷ்யூ. ஓகே, சோ வேஜஸ் பட்ஜெட் நீ எனக்கு கூட்ரு, அதை நான் பாத்துக்கிறேன். Now let us see what is about your each thing. Number of என்னப்பா கால்குலேட் பண்ற? வர்க்கிங் நோட் 1ல number of units to be produced. கரெக்ட்டா? ஏன் கால்குலேட் பண்ற number of units to be produced? அப்ப எனக்கு என்ன வேணும்? மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வேணும். forget about wages. ஓகே, number of materials purchases வேணும்னா என்ன தெரியணும்? எடுத்தவங்க ப்ரொடக்ஷன் தான். பர்ச்சேசஸ் வேணும்னா என்ன தெரியணும்? கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளவு தெரியணும். கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் வேணும்னா என்ன தெரியணும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவுட்புட் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான்னு தெரியணும். கரெக்டா? அதை கால்குலேட் பண்ணிப்போம். ப்ராடக்ட் ஏ ஓபனிங் ஸ்டாக் கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்திருக்கான்? ஓபனிங் ஸ்டாக் கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்திருக்கான்? 400. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி எவ்வளவு கால்குலேட் பண்ணனும்? சார் 2400 20 days பட்ஜெட் பீரியட்னா அப்போ 4 டேஸ்க்கு எவ்வளவு சார்? 480. நம்பர் ஆஃப் யூனிட் சோல்ட் எவ்வளவு? 2400. இப்போ பேக் வர்க்கிங் பண்ண என்ன கிடைச்சிரும்? 2480 will be your number of units produced. எப்ப புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கம் ஃபார் ப்ராடக்ட் பி. ப்ராடக்ட் பி வரப்ப என்ன ஆகுது? ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி எவ்வளவு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? 200. Sir, question 3600 is the total sales. It is your 20 days sales. அப்போ 5 days எவ்வளவு சார் வருது? 900 will be your closing stock.
3600 is your sales. அப்ப add back பண்ணி reverse working பண்ணி எவ்வளவு வருது 4300. So this is your number of units to be produced. ஏப்பா இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? No, sir. Shall I proceed? Yes, sir. Yes. Next. Note, budget period happens to be 4 into 5, 20 days. அது தெரிஞ்சதுதான். Now இப்போ என்ன calculate பண்றேன்? Calculation of consumption of raw material. நல்லா பாருங்க. கொஞ்சம் presentation கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், பாத்துக்கோ. Material X. Material X. A மட்டும் யூஸ் பண்றீங்களா, B க்கு யூஸ் பண்றீங்களாப்பா? Material X. A மட்டும் யூஸ் பண்றீங்களா இல்ல B க்கு யூஸ் பண்றீங்க? B க்கு யூஸ் பண்றீங்க. கரெக்ட்டா? கரெக்ட்டா? இங்க பாரு, மெட்டீரியல் எனக்கு என்ன தேவை? மெட்டீரியல் X எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கேன்றது தேவை. மெட்டீரியல் Y எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கேன்றது தேவை. அதனால எங்க போட்டேன் நான்? காலம்ல போட்டேன். ரோ இன்ஃபர்மேஷன்ல யார கொடுத்திருக்கேன்? ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நான் கொடுத்தேன். ஓகே? Now you see here. Let us take first product A. Product A மெட்டீரியல் X எவ்வளவு யூஸ் பண்றீங்க? 5 kg per unit. 5 kg per unit. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் ஏம்பா? நம்பர் ஆஃப் யூனிட் சேல் பண்ணதுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பீங்களா, ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவீங்களாப்பா? ஸ்டாக்ல இருக்கிறது வானத்துல இருந்தா வரும். ஸ்டாக்ல இருக்கிறது வானத்துல இருந்தா வரும். இல்ல அப்ப என்ன பண்ணணும்? நீ ப்ரொடியூஸ் யூனிட்ஸ்க்கு தான் நீ என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ 2480 into what is the rate per consumption rate? Consumption rate is said to be 5 kg per unit. ஓகேவா? அவுட்கம் என்னவா இருக்கும்? kgs ல இருக்குமா யூனிட்ஸ்ல இருக்குமா? kgs ல இருக்குமா யூனிட்ஸ்ல இருக்குமா? சார் இது யூனிட் சார். 2480ன்றது 5ன்றது kgs per unit. கரெக்ட்டா? அப்ப என்ன ஆகும்? யூனிட் கேன்சல் ஆயிடும். அவுட்கம் என்னவா இருக்கும்? அவுட்கம் என்னவா இருக்கும்? kgs சார். எப்ப புரிஞ்சது நான் என்ன சொல்றேன்றது? 12400 kgs. எப்ப போலாம் அடுத்ததுக்கு? Yes, sir. மெட்டீரியல் Y. மெட்டீரியல் Yல பார்ப்போம். மெட்டீரியல் Y என்ன பண்றீங்க? சார் ப்ராடக்ட் A வந்து 2480 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றாங்க சார். மெட்டீரியல் Y எவ்வளவு kgs யூஸ் பண்றீங்க? மெட்டீரியல் Y 4 kgs. அப்ப எவ்வளவு வரும்? 9920 kgs. ஓகே, இதே மாதிரி ப்ராடக்ட் B வாங்க. ப்ராடக்ட் B க்கு XY யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றோம். X எவ்வளவு? 3 kgs per unit. எவ்வளவு? 3 kgs per unit. So இப்போ எவ்வளவு ஆகுது? 4300 units you are going to produce. ஓகே, இங்க இல்ல, மேல கொடுத்திருக்கிறது 3600 சேல்ஸ் யூனிட்ஸ். நான் எங்க பார்க்கணும்? ப்ரொடியூஸ் பண்ணனும்னா மேல போ. எவ்வளவு பண்ணிருக்கேன்? 4300 is the number of units produced. எப்பவுமே ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்க்கு தான் நீ கன்சம்ப்ஷன் கால்குலேட் பண்ணணும். நீ இல்ல சேல்ஸுக்கு போனா அப்போ க்ளோசிங் ஸ்டாக் யார் கொடுப்பாங்க? க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் மெட்டீரியல் கன்சியூம் ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ பெட்டர் திங் இஸ் number of units. Better thing illa, correct thing of taking calculation is number of units produced. Okay, don't take number of units sold. Okay, appo closing stock engala irundha vandirukன்ற கேள்வி அப்படியே பெண்டிங்ல இருக்கு. Okay, now you see. So what will be the amount? 2 எவ்வளவு வருது? 4300 into consumption rate எவ்வளவு? 3 rupees. So what will be the amount? 12000. Next comes 4300 into material X. Material Y எவ்வளவு யூஸ் பண்ணிருப்பீங்க? 6 kg per unit. Total எவ்வளவு வருது? 25,008. ஏப்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? ஏப்பா புரிஞ்சுதா புரியல? எஸ். அப்போ மெட்டீரியல் X எவ்வளவுப்பா வருது? மெட்டீரியல் X will comes to 25,300 total consumption. Material Y will comes to 35,720 will be the total consumption. Up to this clear? Up to this clear? Yes. Now you come. Now only we are going to get calculation of material purchase budget. கரெக்ட்டா? இப்போதான் வந்து வரோம். இப்ப பாரு, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் எவ்வளவு வருதுன்னு பாரு. क्वेश्चनல வந்து ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கொடுத்திருக்கானா கொடுக்கலையா? ஃபைனல் ஃபினிஷ்டு குட்ஸ் பாத்துறாத டேய், யூனிட்ஸும் கொடுத்திருக்கிறது ஃபினிஷ்டு குட்ஸ். யார் ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்? 1000 kgs 500 kgs. புரிஞ்சுதா புரியலையா? எஸ் எஸ் எஸ். பர்ச்சேசஸ் அத நம்ம கால்குலேட் பண்ணோம். கன்சம்ப்ஷன் நம்ம கிட்ட இருக்கா? இருக்கு. எவ்வளவு? 25,300 35,700. அப்ப இந்த ஃபார்மட் ஃபெமிலியர் இல்ல? Opening stock of raw material plus purchases minus closing stock of raw material gives me consumption of raw material or raw material consumed. Okay, 25,300 and 37,720. It is for how many days? 20 days. அப்போ எத்தனை நாள் ஸ்டாக் எனக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கணும்? 10 days consumption. 25,300 divided by 20 into 10 எவ்வளோ? 12,650 kgs. ஓகேவாப்பா? இங்க
35,720 divided by 20 into 6 எவ்வளவு வரும் 10,760. ஓகே சோ இத ஆட் பேக் பண்ணி என்ன கிடைக்கும் உனக்கு பர்ச்சேசஸ் கிடைக்கும் எவ்வளவு 36,950 45,936. இப்ப up to this anybody எல்லாருமே கிளியராப்பா clear yes material to be purchased எவ்வளவுடா தம்பி 36,950 kgs 45,936. question per mid of the paragraph they have given cost per kg of raw material happens to be material x க்கு எவ்வளவு 4 rupees material y க்கு எவ்வளவு 6 rupees per kg. அப்போ total purchase cost will be 1,47,800 2,75,616. material purchase budget clear ஆயிடுச்சாப்பா போலாமாப்பா போலாமா இப்ப அடுத்தது பாரு லேபர் பட்ஜெட் வேஜஸ் பட்ஜெட். சரி வேஜஸ் எதுப்பா யூஸ் பண்ணுவீங்க லேபர் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க ப்ரொடக்ஷன். அப்போ கேன் ஐ சே லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் ஆர் செட் டு பி கன்வர்ஷன் பா எதை கன்வெர்ட் பண்ணுவீங்க ரா மெட்டீரியலை வந்து எது கன்வெர்ட் பண்ணுவீங்க ஃபினிஷ்டு குட்ஸ். அப்ப இடையில நடக்கிறது தான் யாரு லேபர். அப்ப லேபர் எந்த யூனிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிருப்பாங்க சோல்ட் யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் யூனிட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா அதனால யாரை எடுத்துக்கணும் produced number of units produced happens to be 2480 and 4300. எப்பவுமே 99% raw material purchase கோ இல்ல wages கேட்டிருக்காங்க கண்டிப்பா வர்க்கிங் நோட்ல யார் இருப்பாங்க ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கண்டிப்பா வரும். சேல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் வந்து பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. சேல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து வேஜஸ் வருங்க. புரியுதா என்னன்றது பாரு number of units to be produced எவ்வளோ 2480 and 4300. ஒரு யூனிட் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளவு அலோ பண்ணிருக்காங்க क्वेश्चनல ஒரு யூனிட்டுக்கு 3 ஹவர்ஸ் ப்ராடக்ட் B க்கு 5 ஹவர்ஸ் கரெக்ட்டா. அப்போ டோட்டல் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அலோட் எவ்வளவு வருது சார் 2480 into 3 எவ்வளவு 7440. இதுக்கு எவ்வளவு வருது 4300 into 5 எவ்வளவு வருது 21,500. எஃபிஷியன்சி ரேஷியோ எவ்வளவு தம்பி 80%. இங்க என்ன 80%. என்னோட லேபரோட எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கு 80%. சொல்றேன் தம்பி எனக்கு இங்க எனக்கும் உனக்கும் வந்து இப்போ இங்க வந்து தெரியப்படுது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஒருத்தன் ஓகேவா உங்க ஆடிட்டர் உனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார் கரெக்டா. அவர் என்ன சொல்றாருன்னா 2 மணி நேரத்துக்குள்ளார வேலை முடிச்சுட்டுவான்னு சொல்றாரு கரெக்டா. டைம் அலோட் எவ்வளோ 2 ஹவர்ஸ் ஓகேவா. ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோ எல்லாமே சேர்த்து என்ன பண்ணிட்டு 2 ஹவர்ஸ்ல முடிச்சுக்கணும். நீ என்ன பண்ற நீ டைம் டேக்கன் வந்து ஓகேவா 3 ஹவர்ஸ் ஆக்கிட்ட. டைம் டேக்கன் வந்து 3 ஹவர்ஸ் ஆக்கிட்ட. சொல்லு are you efficient or inefficient? Efficient or inefficient? கரெக்டா inefficient கரெக்டா. இதை இப்ப நான் மெஷர் பண்ணணும். எப்படி மெஷர் பண்றது பர்சன்டேஜ். இப்ப டைம் டேக்கன்ன்றது என்ன ஆக்சுவல் டைம் சொல்லக்கூடாது. டைம் டேக்கன் என்ன ஆக்சுவல் டைம். எஸ் டைம் அலோட் என்ன கொடுக்கப்பட்ட டைம் which is known as standard time. கொடுக்கப்பட்ட டைம் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் டைம். ஓகே டைம் டேக்கன் எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு டைம் டேக்கன் 3 ஹவர்ஸ். ஓகே நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. 3/2 போட்டானா என்ன வருது 3/2 into 100 போட்டா என்ன வருது எவ்வளவு 150% எஃபிஷியன்சி சொல்லுவியா 150% எஃபிஷியன்சி சொல்லுவியா. நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன் AT divided by ST. சொல்லு இப்படி போட்டா வெதர் இப்போ லேபர் வந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு காஸ்டிங் தெரியும் உனக்கு காஸ்டிங் தெரியும் பார்த்தா லேபர் வந்து இன்எஃபிஷியன்ட்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஒரு லேபர் வந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு லேபர் வந்து பாக்குறான் அப்படின்னா என்ன நினைச்சுப்பான் புத்திசாலி நினைச்சுப்போம். எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்குது 150%. ஆனா தக்காளி எனக்கு தான் தெரியுது 2 மணி நேரத்துல கொடுத்தா 3 மணி நேரத்துல வேலை பாக்குறாங்க. புரியுதா. அப்போ ஃபார்முலா எப்படி போகுது
அப்ப சொல்லு ஸ்டாண்டர்ட் டைம் டிவைடட் பை ஆக்சுவல் டைம் இஸ் த இன்டூ 100 எவ்வளவு வருது இப்போ 2 divided by 3 into 100 which is equals to 66.1%. அப்ப என்ன அர்த்தம் இப்ப கரெக்டா இருக்கா? இப்போ சொல்லு என்னுடைய லேபர் வந்து என்னுடைய எம்ப்ளாயி வந்து எஃபிஷியன்டா சூப்பர் எஃபிஷியன்டா இல்ல அண்டர் எஃபிஷியன்ட்? அண்டர் எஃபிஷியன்ட் கரெக்டா? ஆர் ஐ கேன் சே இட் இஸ் inefficient. ஓகே எஸ். அப்போ இங்க எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்திருக்கானே அது என்னன்னு சொல்லு. ஸ்டாண்டர்ட் டைம் divided by actual time into 100 is equals to 80%. கரெக்டா? கரெக்டா? எஸ். 100 எடுத்துறோம்னா இது என்ன ஆயிடும்? 0.80 ஆயிடுமா? எஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் டைம் டிவைடட் பை ஆக்சுவல் டைம் இருக்கா? டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைம் எனக்கு எவ்வளவு இருக்கு இப்போ? 7440. இங்க எவ்வளவு இருக்கு? 21,500. சொல்லி இப்போ 7440 divided by actual time is equals to 0.80. ஓகேவா? சரி இப்போ என்ன ஆகும்? 7440 divided by 0.80 is equals to actual time. Actual time எவ்வளவு? 9,300 hours. Anybody is having doubt over here? Similarly, 21,500 divided by 80 is equals to 0.80. எவ்வளவு வருது? Actual time is equals to 21,500 divided by 0.80 எவ்வளவு வருது? 26,000. புரியுது என்ன சொல்றேன்றது? புரியுதா? இப்போ எஃபிஷியன்சி ரேஷியோனா என்ன தெரிஞ்சுதா? எஃபிஷியன்சி ரேஷியோ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் டைம் டிவைடட் பை ஆக்சுவல் டைம் இன்டு ஸ்டாண்டர்ட் டைம் டிவைடட் பை ஆக்சுவல் டைம் இன்டு நம்மளுடைய பட்ஜெட் ரேஷியோல என்ன கொடுத்திருக்காங்க? எஃபிஷியன்சி. ஓகே எஸ். எஃபிஷியன்சி ரேஷியோ டன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ரேஷியோ இன்னொன்னு இருக்குதுப்பா. என்னப்பா? ஆக்டிவிட்டி ரேஷியோ. ஆக்டிவிட்டி ரேஷியோ யார் யாருக்கு இன்டிகிரேட் பண்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் பட்ஜெட்டட் டைமுக்கும். எதுக்கு? ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் பட்ஜெட்டட். ஓகேவா? இது எதுக்கு கால்குலேட் பண்றாங்கன்னா ஒருத்தனை என்னோட பட்ஜெட்டட் ஹவர்ஸ்னா எவ்வளவுன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல 26 நாள் வேலை பாக்குறாங்கப்பா. ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ். எவ்வளவுப்பா என்னோட பட்ஜெட்டட் ஹவர்ஸ்? 2088. அப்போ எனக்கு ஒரு மாசத்துல எவ்வளவு ஹவர்ஸ் அவைலபிளா இருக்கு? 208. அதுல ஒருத்தனை என்னால எவ்வளவு நேரம் ஆக்குபை பண்ண முடியுது? விஷயம் பாரு. ஆக்குபை பண்றேன்னு நான் சொல்ல, எவ்வளவு நேரம் என்னால ஆக்குபை பண்ண முடியுது? யார் ஆங்கிள் கால்குலேட் பண்றாங்க? கம்பெனி ஆங்கிள். கம்பெனி ஆங்கிள் வந்து கால்குலேட் பண்றாங்க. சார் டோட்டல் ஹவர்ஸ் வந்து எனக்கு ஒரு மாசத்துல எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு? 208 ஹவர்ஸ் இருக்கு. 208 ஹவர்ஸ்ல நான் ஒருத்தன் ஒரு சராசரியா ஸ்டாண்டர்ட் டைம்ல என்ன சராசரியா ஒருத்தனுக்கு கொடுத்தா எவ்வளவு மணி நேரத்துல கம்ப்ளீட் பண்ண முடியும்? கரெக்டா? சார் சராசரியா என்னால வந்து 190 ஹவர்ஸ் அவனால என்ன பண்ண முடியும்? எங்கேஜ் பண்ண முடியும். புரியுதா? அப்ப இன்னும் எவ்வளவு கெப்பாசிட்டி ஐடியலா இருப்பாங்க? 18 ஹவர்ஸ். எவ்வளவு கெப்பாசிட்டி ஐடியலா இருப்பான்? 18 ஹவர்ஸ். புரியுதா? See this here I am taking here I am not considering my efficiency because I am not seeing efficiency. I am calculating. Who am I? I am calculating. I am employer. I am calculating ஒரு ஜாப்க்கு 190 ஹவர்ஸ் ஆகும். ஒரு மாசத்துல எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு? 208 ஹவர்ஸ். அப்போ 190 ஹவர்ஸ் நான் கொடுக்குறேன். இன்னும் எவ்வளவு ஹவர்ஸ் அண்ணா போயிட்டா இருக்கு? 18 ஹவர்ஸ். வேற ஏதாவது சின்ன ஜாப் கொடுக்க முடியுமா? நான் இங்க யார கணக்கு எடுத்துக்கவே இல்லை. எஃபிஷியன்சியை நான் கணக்கே எடுத்துக்கல. எஃபிஷியன்சியா கணக்கே எடுத்துக்கல. அப்போ ஃபார்முலா என்ன? அந்த ஆக்டிவிட்டி ரேஷியோனா இருக்கக்கூடிய ஹவர்ஸ்ல அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்காக வேண்டி நான் எவ்வளவு நான் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கேன். இது எவ்வளவு ஹவர்ஸ் நான் ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. So that is 190 divided by 208 which is nothing but standard time divided by budgeted time. It is your activity ratio. Efficiency ratio is different. It is in an angle of employee perspective. நான் கொடுக்கப்பட்ட டைம் எவ்வளவு, அவன் எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு. பட்ஜெட் என்ன? சார் என்கிட்ட எவ்வளவு டைம் இருக்கு, அதுல நான் எவ்வளவு டைம் அலாட் பண்ணலாம். எஃபிஷியன்சினால சேஞ்ச் ஆகலாமா? சேஞ்ச் ஆகலாம். அதனாலதான் யார் வராங்க? எக்ஸ்ட்ரா டைம் வராங்க, ஓவர் டைம் வராங்க. புரியுது? அதனாலதான் எக்ஸ்ட்ரா டைம் வராங்க, இல்ல ஓவர் டைம் வருவாங்க.
சார் பட்ஜெட் ஹவர்ஸ் மீறி போகுதா சார்? ஆமா போகுது. போற பட்சத்துல ஓவர் டைம் வரும். இன்னொன்னு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யுவர் கெப்பாசிட்டி அப்படிதான் பிளான் பண்ணுவோம். தட் இஸ் த ரீசன். ஓகே சார், இதெல்லாம் வேணாம் சார், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறியா, பாஸ் பண்ணிட்டு போயிட்டோம். என்ன ஃபார்முலா வருது? ஆக்டிவிட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்டாண்டர்ட் டைம் டிவைடட் பை பட்ஜெட்டட் டைம். எஃபிஷியன்சி ரேஷியோனா எம்ப்ளாயி பர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். என்ன யோசிப்பேன்? ஏடி டிவைடட் பை எஸ்டி போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா எல்லாருமே ஓவர் எஃபிஷியன்ட் ஆயிடுவாங்க. இன்எஃபிஷியன்ட் எஃபிஷியன்ட் சொல்ற மாதிரி ஆயிடும், எஃபிஷியன்ட் இன்எஃபிஷியன்ட் சொல்ற மாதிரி ஆயிடும். தட் மீன்ஸ் எஃபெக்டிவ்னஸ் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஆனா என்ன பண்ணும்? கரெக்டா கொடுத்துப்போம். என்ன வரும் நியூமரேட்டர்ல? ஸ்டாண்டர்ட் டைம் டிவைடட் பை ஆக்சுவல் டைம். எப்ப புரியுதா? புரியுது. புரியுதா? புரியுது. எஸ். சரி, இது என்ன பாச்சு? இது வரைக்கும் ஓகேவாப்பா? 9,300, 26,875. Is it fine? Shall I proceed? Yes? Yes. Next, அடுத்தது क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? இன்னும் என்ன கொடுத்திருக்காங்க? இன்னொரு 20% ஆஃப் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் மேல கொடுத்துக்கோங்க சார் நான் ப்ரொடக்டிவிட்டி ஆக்டிவிட்டிக்கு. புரியுதா? ஆக்சுவல் டைம் டேக்கன் எவ்வளவு? 9,300, 26,875. இன்னும் 20% லீவரேஜ் கொடுங்கறான். அப்போ இன்னும் 20% போட்டுட்டானா எவ்வளவு வருது? 8,860, 5,375 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா. அப்போ டோட்டல் லேபர் பட்ஜெட் எவ்வளவு போடுற நீ? 11,160, 32,250. அப்போ எனக்கு கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரே ஒரு கேள்வி. இந்த ஹவர்ஸுக்கு பேர் என்ன? இந்த ஹவர்ஸுக்கு பேர் என்ன? பேர் மட்டும் சொல்லு. 9,300 ஹவர்ஸுக்கு பேர் என்ன? 11,160 ஹவர்ஸுக்கு பேர் என்ன? அது போக 7,440 பேர் என்ன? நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 7,440 வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். 9,300 ஆக்சுவல் ஹவர்ஸ் டேக்கன். 11,160 ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு. ஒருத்தன் ஜாபுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறேன்? 7,440 ஹவர்ஸ். ஆனா அவன் எவ்வளவு எடுத்துப்பான்? அவனுக்கு இருக்கிற எஃபிஷியன்சிக்கு எவ்வளவு எடுத்துப்பான்? 9,300 ஹவர்ஸ் எடுத்துப்பான். கரெக்டா? அதையும் மீறி எக்ஸ்ட்ரா 20% நான் ப்ரொடக்டிவா இருப்பான். ஏன்பா இந்த 1,860 பேர் என்னப்பா தம்பி? செருப்பாலே அடிப்பேன். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்லயே யார கவர் பண்ணிருப்பீங்க? என்ன ஐடியல் டைம்னா? கவர் பண்ணிருப்பீங்க. அப்ப இந்த 1860 என்ன ஐடியல் டைமா இருக்கும்? என்ன அப்நார்மல் ஐடியல் டைம். அப்போ வாட் இஸ் அப்நார்மல் ஐடியல் டைம் கேட்டானா, it is nothing but the difference between actual hours paid, actual hours taken. சார் இது கண்ட்ரோல் பண்ண முடியாதான்னு சார் கேட்டா, அதுதானே அப்நார்மல் ஐடியல் டைம். கண்ட்ரோல் பண்ணக்கூடியது என்ன? அப்நார்மல் ஐடியல் டைம். யார் கண்ட்ரோல் பண்ணணும்? ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல். ஏப்பா புரியுதா? புரியலையாப்பா? புரியுதா? நான் உன்னோட இன்ஸ்டிடியூட் என்ன கொடுத்திருக்கிறாங்களோ அது எடுத்திருக்கிறேன், அதான் போட்டிருக்கிறேன் பாரு. ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் ஆக்சுவல், required or taken. Okay, total hours for which wages are to be paid. இங்க required ன்னு போடாத, required ன்னு போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். better you write it as taken. அந்த ஆக்டிவிட்டி சிஸ்டம் கால்குலேஷன் போடுறது ஆமா, அதுல வந்து அதுவும் அதே மாதிரி எஸ்டி பை பீஸ்க்கு போட்டுருக்கீங்க இந்த பட்ஜெட். ஆமா, அந்த 190 வந்து அதுல நார்மல் ஐடியல் டைமும் இன்க்ளூட் ஆகி ஸ்டாண்டர்ட் டைம் யோசிக்காத, நார்மல் ஐடியல் டைம் சேர்த்து தான் கொடுக்கும். ஓகே, நார்மல் ஐடியல் டைம் சேர்த்து தான் ஸ்டாண்டர்ட் டைம். தப்பு பண்ணிருந்தானா சேஞ்ச் பண்ணிக்கோ. ஸ்டாண்டர்ட் டைம் இன்க்ளூட்ஸ் நார்மல் ஐடியல். புக்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டு நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
ஒண்ணு தண்ணி கூட நீ வந்து ஒருத்தனை வந்து வேலை கூடாம நீ வச்சிருக்கிற அப்படின்னா ஐ டோன்ட் ஃபைண்ட் நோ எம்ப்ளாயி வில் பி சிட்டிங் வித். இல்ல சார் புக்ல பாருங்க சார் இது மட்டும் ஸ்டாண்டர்ட் டைம் ஆல்வேஸ் இட் இன்க்ளூட்ஸ் நார்மல் புக்கெட் இன்கேஸ் லேபர் பாரு, லேபர் நான் பார்த்துட்டு தான் நான் சொல்லிட்டேன், அது சேஞ்ச் பண்ணிட்டான். ஒரு வாட்டி தப்பா கொடுத்துருந்தான், then they have changed. பேஜ் நம்பர் 3.13 எடுப்போம். மாடியூல் 1ல பேஜ் நம்பர் 3.13 எடுப்போம். எடுத்துட்டியாப்பா? நார்மல் ஐடென்டி டைம் ட்ரீட்மெண்ட் இருக்காப்பா? இன்னொன்னு எடுத்துட்டியா? 3.13. See, the institute has given good material. Okay, from last 3 years இருந்து காஸ்டிங்ல யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, நல்ல மெட்டீரியல் பாராட்டக்கூடிய விஷயம். Causes for normal idle time என்னப்பா? No production is carried out. Okay, the worker remains idle but it is paid. கரெக்டாப்பா? பாத்துட்டியாப்பா? ஐடியல் டைம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தான். Now see here, normal idle time, it is the time which cannot be avoided or reduced in a normal course of business. கரெக்டா? லஞ்ச் டைம், இன்டர்வல் டைம்ன்றது நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். ஓகே, காசஸ் the time lost between factory gate and the place of work. காசஸ் பார். ஓகேவா? என்ன சொல்றோம்? கேட்டுக்குள்ள என்ட்ரி வந்துட்டான், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் வந்து என்னன்றான்? நார்மல் ஐடியல் டைம். அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபிளைட்டை கொண்டு வந்து விடுவேன், இல்ல கிரேனை வச்சு கொண்டு வந்து விடுவேன். ஓகேவா? செகண்ட் ஒன், the interval between one job and the another. மேபி டைம் லாப்ஸ் இருக்கும் வர்றதுக்கு. ரெண்டாவது, செட்டிங் அப் ஆஃப் மெஷின். அது கண்டிப்பா பண்ணி ஆகணும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? மெஷினை வந்து ஆபரேஷன் கொண்டு வர முடியாது. மூணாவது, நாலாவது, நார்மல் ரெஸ்ட் டைம் பிரேக் ஃபார் லஞ்ச். ஆல் தீஸ் ஆர் செட் டு பி அன்அவாய்டபிள் காஸ்ட்ஸ். ட்ரீட்மெண்ட் பாரு, இட் இஸ் ட்ரீட்டட் as a part of your cost of production. நியூமரேட்டர்ல என்ன பண்ணக்கூடாதுங்கிறான்? வெளியே எடுக்கக்கூடாதுங்கிறான். கரெக்டா? நெக்ஸ்ட், thus in case of direct workers an allowance of for normal idle time is considered setting up of
ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ரேட். என்ன சொல்றோம்? நார்மல் ஐடியல் டைம் நீங்க என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணி தான் என்ன பிக்ஸ் பண்ணுங்கிறான், ஸ்டாண்டர்ட் டைமா பிக்ஸ் பண்ணுங்கிறான். அப்போ ஸ்டாண்டர்ட் டைம் இன்க்ளூட்ஸ் யுவர் நார்மல் ஐடியல் டைம். புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுதா புரியலையா? அப்போ எஃபிஷியன்ட் டைம் வந்து 10 ஹவர்ஸ்னா 1 hour அவனுக்கு லஞ்ச் பிரேக்னா ஸ்டாண்டர்ட் டைம் என்னவா இருக்கும்? 11 ஹவர்ஸ். என்னவா இருக்கும்? 11 ஹவர்ஸ். எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? எவ்ரிபடி காட் இட்? எஸ். டேக் பேஜ் நம்பர் 3.43. டேக் பேஜ் நம்பர் 3.43. டேக் பேஜ் நம்பர் 3.43. எஃபிஷியன்சி ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருக்கானப்பா. எஃபிஷியன்சி ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் as well as எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் ரேஷியோ கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? டைம் அலௌட் டிவைடட் பை டைம் டேக்கன், ST டிவைடட் பை AT into 100. சி கீழ பாயிண்ட் நம்பர் 1 பார். டிட்டர்மைனிங் ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். The first step is to determine the standard time taken by the worker for performing a particular job or task. இப்ப புரியுதா ஏன் வந்து நான் பர்டிகுலர் ஜாப் ஆர் டாஸ்க்கு இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். பிக்ஸ்டு ஓவர் ஹெட் வேரியன்ஸ் எடுக்கிற பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். என்னது? எஃபிஷியன்சி ரேஷியோ அந்தந்த ஜாபுக்கு உண்டானது மட்டும்தான் நீ பார்க்கணும். அந்தந்த ஜாப் கண்ட ஜாப்க்கு கொடுத்துருப்பான், அது பார்க்க கூடாது. இங்க வந்துதான் ரைஸ் ஆகுது. புரியுதா? நெக்ஸ்ட் பாரு. The standard time can be determined by using time and motion study or work study techniques. Next part. While determining the standard time for a particular job or a task, a heterogeneous group of workers is taken and contingency allowances are added for determining the standard time. Same set of labors நீங்க எடுக்க கூடாது ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ் பண்றப்பன்ற ரீசன் என்ன? ரீசன் என்ன? எக்ஸ்பர்டைஸ் பர்சனுக்கு வந்து அந்த ஜாப் மேல என்ன இருக்கும்? லர்னிங் கர்வ் அட்வான்டேஜ் இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ்பர்டைஸ் பண்றவனுக்கும் ஒரு நான் ஃப்ரெஷர் பண்றவனுக்கும் ஒர்க் பண்றவனுக்கும் எப்படி இருக்குங்கிறான்? வித்தியாசம் இருக்குங்கிறான். அப்போ எக்ஸ்பர்டைஸ் கிட்ட கொண்டு போய் அந்த வேலை கொடுக்குற அளவுக்கு அவனோட நீ என்ன கன்சிடர் பண்ணாத, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை பிக்ஸ் பண்றதுக்கு நீ அவனை வந்து என்ன வைக்காத, பெஞ்ச் மார்க்கா வைக்காத. ஒரு ஃப்ரெஷர் வந்து வேலை செஞ்சானா என்ன டைம் எடுத்துக்கிறானோ அவன் என்ன பண்ணுங்கிறான்? பெஞ்ச் மார்க்ஸை வைக்கிறான். அது கூட கண்டிஜென்சி அலவன்சஸ்னா யார சொல்றான்? நார்மல் எக்கானமிக்ஸ். புரியுதா? when you read this club both இது ரெண்டும் படிக்கிறப்ப you will be getting the spark that standard time always it includes normal. புரியுதா? so okay, so this clarity was missing before 2 or 3 years 4 years back. When this material has come, it has given very much clarity. okay, very good material with respect to labor. அதனால செல்ஃப் ரீடிங் ஆவே இருக்கு. நீங்க ஒரு வாட்டி ரீட் விட்டுக்கோங்கன்னு சொல்றது ரீசன் இருக்கா, வேற எதுவும். ஓகே, ஏன்பா புரிஞ்சுதாப்பா? Yes sir. Yes sir. டன். ஏன்பா புரிஞ்சுதா? இப்போ வித்தியாசம் இன்னும் அப்நார்மல் எனி டைம் போய் பாரு. அப்நார்மல் டைம்க்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எடு. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எடு. என்ன உனக்கு எந்த இடத்த எக்ஸாம்பிள் வேணும், எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குமா காஸ்டிங்? நீ என்னன்னா விட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, எடு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எடு. டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இப்ப படிக்காம எப்ப படிப்பீங்க? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எடுத்தியாப்பா? ஐடியல் டைம் வேரியன்ஸ் பாப்பா. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல ஐடியல் டைம் வேரியன்ஸ். ஐடியல் டைம் வேரியன்ஸ் எத்தனாவது? லேபர்ல 13.27ல என்னப்பா கொடுத்திருக்கான்? It is calculated for the idle hours, that is the difference between paid and worked hours. It is எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருக்கான், எவ்வளவுக்கு அவன் வாங்கிப்பாரு. That means actual hours workedக்கும் actual hours paidக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் யாரு? யார் அதிகமா இருப்பாங்க? actual hours paid அதிகமா இருப்பாங்க. ஏன்னா 8 மணி நேரத்துல வேலை முடிச்சிட்டான், ஆனா 10 மணி நேரத்துக்கு நான் சம்பளம் நீ கொடுத்திருக்கிற. 2 மணி நேரம் சும்மா இருக்கிறதுக்கே நீ என்ன பண்ணிருக்கிற? சம்பளம் கொடுக்குற. இது நார்மல் டைம் போக இந்த எக்ஸ்ட்ரா 2 hours நீ அவனுக்கு பே பண்ணிருக்க. விச் இஸ் கண்ட்ரோலபிள். 2 hours இஸ் கண்ட்ரோலபிள். அப்ப நீ என்ன பண்ணும்? அவனை ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் கேட்டகரி கீழே கொண்டாந்து அவனை என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணிட்டு அவங்ககிட்ட பெனிஃபிட் நீ வாங்கணும். That's why idle time variance has been calculated. Again, this one is reconfirming your second point. புரியுது என்னன்றது? சோ இது எல்லாமே கலந்து நீ பார்க்கணும். ஓகே, எஸ், I think you would have got much more clarity now. Yes. Now you tell me, what is the total time to be? Total actual time for wages will be 11,160 and it இங்க எவ்வளவு வரும்? 32,250. இப்போ
வேஜஸ் பட்ஜெட் கால்குலேட் பண்றதுக்கு 7,440 எடுப்பியா, 9,300 எடுப்பியா, 11,160 எடுப்பியா? வேஜஸ் பட்ஜெட்டுக்கு வேஜஸ் பட்ஜெட் போடுவியா? வேஜஸ் பட்ஜெட் போடுறப்போ நீ எதை கன்சிடர் பண்ணுவ? 11,160 இல்ல அப்படின்னா 9,300 இல்லைன்னா 7,440? அதுதான் நீ கன்சிடர் பண்ணணும். கரெக்டா? ஆக்சுவலா பே பண்ணதை நீ கன்சிடர் பண்ணணும். ஆமாவா? 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 புரியுது என்ன சொல்றான்றது? எஸ், இட் இஸ் கரெக்ட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ZBB, பட் இட் இஸ் ராங் இன் கேஸ் ஆஃப் பழைய பட்ஜெட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்நார்மாலிட்டியை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, பட்ஜெட் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நார்மாலிட்டியை மட்டும்தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்ப நார்மல் டைம் எவ்வளவு? 9,300. அதை பேஸ் பண்ணி தான் பட்ஜெட் போடணும். கரெக்டா? பட் இன்னொரு தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மாலிட்டியை பேஸ் பண்ணி தான் பட்ஜெட் போடணுன்றது எங்கேயுமே சட்டம் கிடையாது. அந்தந்த வருஷத்துக்கு நீங்க கரெக்டா ஃபோர்காஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எஃபிஷியன்சி எல்லாமே ஃபோர்காஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், உங்க பட்ஜெட்டை ரீடிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபோர்காஸ்ட் பண்றது நார்மல் பட்ஜெட் ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். நீ அப்நார்மல் ஈவெண்ட்ஸா உன்னால வந்து ஓரளவுக்கு உன்னால கணிக்க முடியும்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்கன்றாங்க. அது இன்னொரு செட் ஆஃப் ஸ்டடி. ஓகே, பட் ஃபைன், இட் இஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். யூ கீப் அண்ட் கோ வாட் யூ ஹவ் கால்குலேட். பட்ஜெட் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் நார்மாலிசிட்டி only, abnormality கிடையாது. But there are certain exceptions where you can include certain events you can include if it is predominantly known. முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா predeterminedly known, முன்னாடியே தெரிஞ்சிச்சு சிக்னிபிகன்ட் ஈவெண்டா இருக்குதுன்னா அதை கன்சிடர் பண்ணி நீங்க பட்ஜெட் டிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற இன்னொரு தியரியும் இருக்கு. ஓகே, so that is different. Don't think too much, it is fine, nothing to be worried. எக்ஸாம் முடிச்சுட்டு வா, நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்றது நிறைய இருக்குன்னா டிஸ்கஸ். Okay, yes, I think it is fine now. For the budget purpose we are taking 11,160 hours and 32,250 hours. நம்ம புரியுதாப்பா? போலாமாப்பா? போலாமாப்பா? எஸ். அப்ப இது வந்து it has its own importance. இந்த क्वेश्चन ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்காம போறாங்க அப்படின்னா, ஒன்னு ரோவன் ஹால்சே மட்டும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் டைம்னா என்னன்னு தெரியாது, ஐடியல் டைம்னா என்னன்னு தெரியாது, அப்நார்மல் ஐடியல் டைம்னா என்னன்னு தெரியாது, நார்மல் ஐடியல் டைம்னா என்னன்னு தெரியாது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ன்றது தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றது தெரியாது, எஃபிஷியன்சி எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு தெரியாது. கரெக்டா? ஒன்லி திஸ் டூ ஆர் த இஷ்யூஸ் இட் ஹஸ் பீன் டீல்ட். அது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். ஓகே, நவ் ஐ திங்க் யூ கேன் see labor by yourself. Only these are the toughest point to understand. I have connected. Now you can see all the questions. Only roll hand shell ஒன்னும் பெருசா இல்ல, இதே தான் சொல்லியிருக்கிற. டைம் அலோட், டைம் சேவ்டு. டிஃபரன்ஸ் பிட்வீன் டைம் அலோட் அண்ட் டைம் சேவ்டு இஸ் த இன்சென்டிவ் பிளான். அவ்வளவு, மற்றபடி வேற எதுவும் பாரு. நார்மல் ரேட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, சொல்லுப்பா எவ்வளவு ஹவர்ஸ் பாருக்கு? 4 வாரம் இருக்கா? ஒரு வாரத்துல எத்தனை மணி நேரம் இருக்கு? 40 ஹவர்ஸ். எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க உங்ககிட்ட? 180 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. எத்தனை ஒர்க்கர்ஸ்? 180 ஒர்க்கர்ஸ். 4 weeks into 40 hours into 180 workers. எவ்வளவு ஹவர்ஸ்? 28,800. நீ எவ்வளவு ஹவர்ஸ்க்கு பே பண்ணணும்? 43,410 ஹவர்ஸ்க்கு பே பண்ணணும். கரெக்டா? எப்ப புரிஞ்சுதாப்பா? எப்படி சார் 43 வந்தது? 11,160 பிளஸ் 32,250. எப்பா நான் சொல்றது புரியுதா? புரியுதாப்பா? புரியுதா? அப்போ எவ்வளவு ஹவர்ஸ் அவன் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணணும்? 14,610 hours. 14,610 hours. புரியுதா? 14,610 ஹவர்ஸ்க்கு என்ன ரேட் அப்ளை ஆகும்? ஓவர் டைம் வேஜ் ரேட்டா, நார்மல் வேஜ் ரேட்டா? ஓவர் டைம் வேஜ் ரேட்டா, நார்மல் வேஜ் ரேட்டா? ஓவர் டைம் வேஜ் ரேட். நார்மல் ஹவர்ஸ் அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்கு? 28,800 ஹவர்ஸ் தான். அதுக்கு மேல ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன அப்ளை ஆகும்? ஓவர் டைம் வேஜ் ரேட் அப்ளை ஆகும். நார்மல் வேஜ் ரேட்ல எவ்வளவு வரும்? 7,20,000. எப்படி சார்? 28,800 into 25 rupees you will be getting 7,20,000 plus extra எடுத்துக்கக்கூடிய hours 14,160 hours என்ன வரும்? 25 rupees plus overtime premium. எவ்வளவு overtime premium? 50%. That is 12.5. Overtime wage rate will be 37.5. So the total wages will be 12,67,870. Okay. என்னப்பா? நான் அதான் அடுத்த கேள்வி கேட்கலான்னு வர்றேன். ஏன்பா தம்பி, அப்நார்மல் டைம் வேஜஸ் பே பண்றதும் இல்லாம என்ன பே பண்ணிட்டு இருக்கு?
எஸ் சார் அதான் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். அப்நார்மல் எடிட்டிங் வேஜஸ் பே பண்றதும் இல்லாம நீ என்ன பே நீ வந்து இது வந்து எம்ப்ளாயர் முட்டாளு நினைப்பியா இல்ல அப்படின்னு எம்ப்ளாயர் புத்திசாலி நினைப்பியா? ஓகே சார் ரொம்ப அதிபுத்திசாலியா இருக்கும். கரெக்டா? You have to appreciate the questions. Okay. Make a note of very good question. Such type of question to be asked. Okay. கொஞ்சம் இந்த கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோ, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமா நோட் பண்ணிக்கோ. பட்ஜெட் முடிச்சிடலாம் சீக்கிரம். ஆக்சுவலா இங்கேயே எடுத்துருக்காங்க. நம்ம வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா சால்வ் பண்ணணுமாப்பா? அதர் தான் இல்லஸ்ட்ரேஷன் 5. அதர் தான் இல்லஸ்ட்ரேஷன் 5 ஐ வில் பி டூயிங், டோன்ட் பாதர். வேற ஏதாவது சால்வ் பண்ண வேண்டியது இருக்கா இந்த கொஸ்டின்ல? பழைய புது ஆளுங்களுக்கு தெரியாது, பழைய ஆளுங்க இருக்காங்க. சார் ஏன்னா வேற ஏதாவது சால்வ் பண்ணணுமா? எதுவும் புரியல சார். இப்ப இந்த சாப்டர் ஒமிட் பண்ணி போனோம் தானே நீ? சார் நான் எடுக்கல பட்ஜெட். நான் எடுக்கல இல்ல பட்ஜெட் உங்களுக்கு. அதான் சார் question 1 நீங்க சால்வ் பண்ணணும். practice question 1 it is easy because branches multiple branches கொடுத்து sales data-வை calculate பண்ண சொல்லிருக்காங்க. I don't think so it is. மத்தது எல்லாமே மத்த மூணுமே வந்து they have asked you variable budget, that means flexible budget. okay, cost identify பண்ணி போட்டுக்கோங்க. மத்தபடி அந்த ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चनல ஒண்ணும் பெருசா இல்ல. 7 and 8 நானே சால்வ் பண்ணிட்டேன். 6th question it is your standard costing base, that I will be telling you, don't worry. okay, என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு வாட்டி நீயே பாரு. ரெக்கார்ட் ஆயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா தம்பி. எத்தனை ரேஷியோஸ் முடிச்சிருக்கோம்? 2 ரேஷியோஸ் முடிச்சோம். கரெக்டா? என்ன எஃபிஷியன்சி, இன்னொன்னு ஆக்டிவிட்டி. எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னப்பா? ஸ்டாண்டர்ட் டைம் டிவைடட் பை ஆக்சுவல் டைம். ஓகே,
இவங்களுக்கு வர்ற ஆக்டிவிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் டைம் டிவைடட் பை பட்ஜெட் எவ்வளவு கெப்பாசிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிருக்கிறேன்னு சொல்றது தான் யாருடைய வேலை? ஆக்டிவிட்டியோட வேலை. எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்கிறாங்க என்னோட எம்ப்ளாயிஸ் சொல்றது யாருடைய வேலை? எஃபிஷியன்சி. இன்டர்பிரேஷன் ஸ்கூல்ஸ்ல okay. ப்ராப்ளம் எவ்வளவு நாள் எப்படியோ 9 days ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு 8 hours. 80 hours வருது. 80 to 84 hours. அது கம்மியான ஒர்க் 130 hours எடுத்துச்சுன்னா 80 to 84 hours. ரெகுலர் வரப்ப நிறைய தான் போகிறோம். Saturday performance. Saturday का 100 hours. 100 hours. அவங்களுக்கு என்ன ஃபுல் பேக்டா அவங்க வீடியோ போயிட்டு இருப்பாங்க. கேப் எல்லாம் இருக்காது. ஒரு ஃபேக்டர் ஒரு டிரைவர் கொடுத்தோம் இல்ல ஒவ்வொரு சமம் அப்படியே முடிச்சுட்டு கட் பண்ணி எடிட் பண்ணிருப்பாங்களா? எடிட் பண்ணிட்டு எடுக்கிறது நம்ம போட்டு அடுத்த உங்களோட கொஸ்டின் இருக்கு நோட் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்களா? இல்ல நம்ம இந்த மாதிரி இல்ல இது கட் டவுன் பண்ணிட்டா அது கரெக்டா இருக்கும் சார். கட் டவுன் பண்ண முடியாது. கட் டவுன் பண்ணா என்ன சார் நீங்க டைம் கேப் கட் பண்ணிட்டா நமக்கு போகிறது டைம் கட் பண்ணி இன்னும் குறையுது. டிஃபால்ட்டா இருந்துச்சு சார். டிஃபால்ட்டா அந்த வச்சிருக்காங்க 100 hours. பாலிசி இருக்கும் ஆனா அவங்க எடிட் பண்ணுவாங்க. நார்மலா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறப்ப இருக்குமாங்க. நார்மலா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி டவுட்ஸ் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா அது சால்வ் பண்றதுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி போவாங்க. லைவ் லெக்சர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்பாங்க. அந்த டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது அப்படியே சால்வ் ஆயிடும். அப்படியே டைம் ஸ்டூடெண்ட்ஸ் 90 hours அப்புறம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இந்த சாப்டருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த ரெகுலர் கிளாஸ் பார்க்கறதுக்கு ஈவினிங் மார்னிங் ஈவினிங் பார்த்துக்கோங்க. 2 hours பார்த்துக்கலாம். 2 hours தானே கட் பண்ணும். லைவ் கிளாஸ் தான் டைம் கரெக்டாக வரும். கரெக்டாக வந்து இந்த ஆஃபீஸ் போகிறவங்க
இல்ல நான் ரெக்கார்டட் இது அப்படியே ரெக்கார்டட் கொடுக்கலாம் தான் பார்த்துட்டு அதான் சரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் ஃப்ரீ டைம் பார்த்துக்கலாம். அதுதான் ரெக்கார்டட் வந்து இது கிளாஸ்ல பேசுறதெல்லாம் ரெக்கார்டட் தான் இருக்கு. நான் எதுவும் எடிட் பண்றதெல்லாம் கிடையாது. அப்படியே பேசுறதுல இது அப்படியே தான் போகும். கேஸ் வேணுன்றவங்க ஸ்பீடு 2x வச்சு எழுதியாச்சப்பா. ரெகுலர்ல என்ன ப்ரிஃபரன்சஸ் அதுக்குள்ள என்ன நிறைய நீங்கள் கட் பண்ணிட்டா இன்னைக்கு கம்மியாக தான் சார் இருக்கும். எடிட் பண்ணுறீங்கன்னா கம்மியாக இருக்கும். எடிட் பண்ண முடியாது. ஒவ்வொரு வீடியோ உட்காந்து எந்த இடத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். சார் இதை கம்மி பண்ணிட்டா இன்னும் டைம் கம்மியாக இருக்கும். பார்க்குறேன் நெக்ஸ்ட் டைம் ரெகுலர் பேட்சஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. அது அட்ராக்டிவ் கம்மியான டைம் வேலை தான் சார். அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு கொஸ்டின் முடிக்க நான் பாஸ் பண்ணணும். சார் 80 hours எல்லா கணக்கு பார்க்கணும் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு 10 hours செஞ்சோம். 70 hours மேடம். Number of direct labor hours to be paid into number of actual hours to be paid. Done.
அவ்வளவுதான். Done. எடுப்பா ரேஷியோஸ் எடுப்பா. Budget ratios. Number 1, okay, efficiency ratio. In a ratio, efficiency. Efficiency ratio is equals to, we know, standard hours divided by actual hours into. Okay, next step, activity ratio. Activity ratio is equals to standard hours divided by budgeted hours into. Next step, third end, calendar ratio. Calendar என்ன பார்க்கும், டேஸ் இருக்கும், கரெக்டா? Budgeted days and available days into 100. ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற, அந்த பட்ஜெட் பீரியட்ல எவ்வளவு அவைலபிள் டேஸ் இருக்குன்னு சொல்றதுதான் யாரு, கேலண்டர் ரேஷியோ. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் அவைலபிள் டேஸ் பட்ஜெட் பீரியட் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இருக்கக்கூடிய அவைலபிள் டேஸ்லயே என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, தட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் calendar ratio. Calendar ratio is equals to available days in a budget period divided by budgeted number of days into 100. Okay, next comes point number 4. Point number 4 என்னன்னு பார்த்தோம்னா, capacity usage ratio. It's not a standard capacity, but capacity usage ratio வைக்கிறேன் நான். ஸ்டாண்டர்ட் பதிலா பட்ஜெட் வரணும். பட்ஜெட்டட் capacity usage ratio என்னன்னா, சார் பட்ஜெட்டட் பீரியட்ல நான் மேக்சிமமா எவ்வளவு என்னால வந்து பட்ஜெட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், சார் எனக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர்ல 30 டேஸ் இருக்கு, கரெக்டா? செப்டம்பர் 30 டேஸ்ல 4 சண்டேஸ் போயிடும். ஓகேவா? விநாயகர் சதுர்த்தியோ எத்தனை நாள் போகும், அது ஒரு 2 டேஸ் போகும். ஓகேவா? சோ மேக்சிமம் பட்ஜெட்டட் டேஸ் எவ்வளவு இருக்கு என்கிட்ட,
26 days. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு 22 days தேவைப்படுது. மேக்ஸிமம் பாசிபிள் பட்ஜெட்டட் டேஸ் எவ்வளோ 26. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுது 22 பட்ஜெட்டட் டேஸ் தேவைப்படுது. ஸோ தட் இஸ் யுவர் பட்ஜெட் கெப்பாசிட்டி யூசேஜ் ரேஷியோ. மேக்ஸிமம் எவ்வளவு நாள் இருக்கும், தட் இஸ் மேக்ஸிமம் பட்ஜெட்டட் டேஸ். ஓகே, அண்ட் பட்ஜெட்டட் டேஸ் ஃபார் ஏ, புரியுதா? மேபி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல உங்களுடைய எக்கனாமிக்ஸ் பர்பஸ்க்காக வேண்டி 1:1 வரும். இல்லைன்னா ப்ராபப்ளி யார் அதிகமா இருப்பாங்க, டினாமினேட்டர் தான் அதிகமா. புரியுதாப்பா? திஸ் இஸ் யுவர் பட்ஜெட்டட் கெப்பாசிட்டி யூசேஜ் ரேஷியோ. நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூசேஜ் ரேஷியோ. ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூசேஜ் ரேஷியோ என்ன? ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூசேஜ் ரேஷியோ இஸ் ஈக்குவல்ஸ் டு, instead of budgeted days or hours, you will be taking actual hours. Actual hours divided by maximum budgeted days or hours in a week. Maximum budgeted days or hours in a week. எல்லாமே மேக்ஸிமம் உன்னால என்ன பண்ண முடியும் அதான் என்ன பார்ப்பாங்க, டினாமினேட்டரா இருக்கும். அந்த பர்டிகுலர் டாஸ்க்கு எவ்வளவு தேவைப்படுது, பட்ஜெட்டட். ஓகேவா? எவ்வளவு ஹவர்ஸ் நீ எடுத்திருக்கிற அது ஆக்சுவல். Okay, based upon this you will be calculating the ratios. Last one, sixth will be your combination of these two. என்னது combination of these two என்ன வரும்னா, sir, actual capacity divided by budgeted capacity. அப்ப என்ன ஆகும், actual capacity என்ன வரும், actual hours divided by maximum hours, maximum budgeted hours divided by budgeted hours divided by maximum budgeted hours. அப்ப என்ன ஆகும், இது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகும். அவுட்கம் என்ன இருக்கும், ஆக்சுவல் ஹவர்ஸ் டிவைடட் பை பட்ஜெட்டட். இதுக்கு பேர் என்ன வைக்கிறான், ஆக்சுவல் யூசேஜ் டு பட்ஜெட்டட் கெப்பாசிட்டி ரேஷியோ. ஆக்சுவல் யூசேஜ் டு பட்ஜெட்டட் கெப்பாசிட்டி. அதனால ஆக்சுவல் ஹவர்ஸ் யார் மேல இருப்பாங்க, 2 கொடுத்ததுக்கு அப்புறம் யார் இருக்கிறாங்க, பட்ஜெட்டட் ஹவர்ஸ். ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து கெப்பாசிட்டி ரேஷியோஸ் வந்து டிரைவ் ஆயிடும். அதனால என்ன சொல்றான், ஆக்சுவல் யூசேஜ் டு பட்ஜெட்டட் கெப்பாசிட்டி ரேஷியோஸ், ஆக்சுவல் ஹவர்ஸ் டிவைடட் பை பட்ஜெட்டட் ஹவர்ஸ் டு 100. இது இன்டர்பிரிட்டேஷன் பர்பஸ்க்காக வேண்டிதான். பட்ஜெட்டட் ஹவர்ஸ்ல ஆக்சுவல் கெப்பாசிட்டி எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, இன்னும் எவ்வளவு கெப்பாசிட்டி ஐடியலா இருக்கு, ஓவரா யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றதுக்காக வேண்டிதான் இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற எதுவும். ஓகே, 4 things we have to, 3 things it is very easy to remember. Efficiency na enna, standard hours divided by actual hours into 100. Activity ratio na enna, standard hours divided by budgeted hours into 100. Calendar ratio என்னவா இருக்கும், calendar ratio na எவ்வளவு maximum budgeted days எவ்வளவு இருக்கும், எனக்கு எவ்வளவு available days இருக்கும். So that is your calendar ratio relationship. Capacity usage ratio na, capacity usage ratio, budgeted capacity usage ratio na என்ன சொல்றாங்க, மேக்ஸிமம் பாசிபிள் பட்ஜெட் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கு, எனக்கு எவ்வளவு பட்ஜெட் ஹவர்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஆக்சுவல் கெப்பாசிட்டினா மேக்ஸிமம் பட்ஜெட் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கு, ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளவு. ஸோ தட் இஸ் த ரிலேஷன்ஷிப். ஆக்சுவல் யூசேஜ் டு பட்ஜெட்டட் கெப்பாசிட்டினா என்ன, இப்போ ரெண்டுத்துக்குமே பில்ட் பண்றீங்க. 1 டிவைட் ஆக்சுவல் கெப்பாசிட்டி டிவைடட் பை பட்ஜெட்டட் கெப்பாசிட்டி போட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஆக்சுவல் கெப்பாசிட்டி அண்ட் பட்ஜெட்டட் கெப்பாசிட்டி யூசேஜ். நம்ம புரியுதாப்பா? நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. பார்த்து என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை எடுத்து போட்டுட்டு போக வேண்டியது.
Done. Clear, Chapa. எடுப்பா illustration number 7. Following data is available for DKG and Co. ஏன்பா இது ரிப்பீட்டேட்டிவா கேட்டுட்டு இருக்கிறான் வாட்டிப்பா ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை நாள்பா 8 hours per day or 5 days per week. ஒரு சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக் உங்க கொஸ்டின் பண்ணிருக்குது. இட் வில் ரெஸ்பெக்ட் டு இட் வில் கோ அண்டர் சேஞ்ச் த கரெக்ஷன் பட் as of now you do it. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோப்பா இருக்கு? 50 PM. அப்போ சொல்லுப்பா மேக்ஸிமம் பட்ஜெட் ஹவர்ஸ் எவ்வளோப்பா? மேக்ஸிமம் பட்ஜெட் ஹவர்ஸ் எவ்வளோ? maximum budget hours is equals to 50 எம்ப்ளாயி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை, ஒரு வாரத்துல 5 நாள் into 4 weeks. கரெக்டா? என்ன வரும் இது? எம்ப்ளாயீஸ் into 8 hours. hours per day, okay, into 5 days. days per week into 4 weeks. into weeks. யார் யார் கேன்சல் ஆவாங்க? வீக் கேன்சல் ஆவாங்க, டேஸ் கேன்சல் ஆவாங்க. அவுட்கம் என்ன வரும்? எம்ப்ளாயி ஹவர்ஸ் டோட்டல் எம்ப்ளாயி ஹவர்ஸ் எவ்வளவு வருது? எம்ப்ளாயி ஹவர்ஸ் 8,000 ஹவர்ஸ். 8,000 எம்ப்ளாயி ஹவர்ஸ். ஓகே, 8,000 எம்ப்ளாயி ஹவர்ஸ்னா 50 எம்ப்ளாயி எத்தனை நாளைக்கு வேலை செஞ்சிருக்காங்க? ஒரு வாரத்துக்கு வேலை செஞ்சிருக்காங்க. ஓகே, தட்ஸ் வை எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் என்னப்பா படிப்பா.
ஆக்சுவல் ஒர்க்கிங் எத்தனை மெம்பர்ஸ் ஆக்சுவலா ஒர்க் பண்றாங்கப்பா? 40. ஆக்சுவலி ஒர்க்கிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு 40 எம்ப்ளாயிஸ். கரெக்டாப்பா? அப்போ பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளவுப்பா வரும்? பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, அப்போ இது என்ன, இது தம்பி இது மேக்ஸிமம் எவ்வளவு ஒர்க் பண்ணலான்றது டோட்டல் கெப்பாசிட்டி. ஓகே, ஆனா என்கிட்ட எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? வெறும் 40 எம்ப்ளாயிஸ். இந்த 40 எம்ப்ளாயிஸ் வச்சு பட்ஜெட்டை போடு. எவ்வளவு போடலாம்? 40 இன்டூ எவ்வளவு வருது? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இன்டூ 5 இன்டூ 4 எவ்வளவு வருது? 6400 ஹவர்ஸ் இஸ் யுவர் பட்ஜெட். எப்ப புரியுதா புரியலையாப்பா? Yes, sir. ரெண்டுக்குமே வித்தியாசம் புரியுதா? இது உன்னுடைய ஃபுல் கெப்பாசிட்டி. ஓகேவா? இது உன்னுடைய அவைலபிள் கெப்பாசிட்டி, அவைலபிள் எம்ப்ளாயிஸை வச்சு போட்டிருக்கக்கூடியது பட்ஜெட். அவைலபிள் வச்சு தான் எப்பவுமே போடுவாங்க பட்ஜெட் ஹவர்ஸ். மேக்ஸிமம் பட்ஜெட் ஹவர்ஸ் எவ்வளவு? 8000 ஹவர்ஸ் வரைக்கும் உன்னால வேலை செய்ய முடியும். ஆனா இப்ப எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? 40 எம்ப்ளாயிஸ் ஆன் போர்டு. அவங்கள வச்சு உன்னால எவ்வளவு மேக்ஸிமம் பண்ணலாம்? 6400 ஹவர்ஸ். ஓகே, அப்ப எவ்வளவு இன்னும் அன்யூட்டிலைஸ்டா இருக்கு? 6400 டிவைடட் பை 8000. ஓகேவா? எவ்வளவு யூட்டிலைஸ் ஆயிருக்கு பாரு. 6400 டிவைடட் பை 8000 எவ்வளவு? 80% நினைக்கிறேன். எவ்வளவு? 80%. அதுதான் யாரு உனக்கு பட்ஜெட் கெப்பாசிட்டி ரேஷியோ. அதான் சொல்லுவோம் பட்ஜெட்டட் ஹவர்ஸ் டிவைடட் பை மேக்ஸிமம் அவைலபிள் கெப்பாசிட்டி. எவ்வளவு? 6400 டிவைடட் பை 8000. 80% தான் சார் நான் என்ன பண்றேன், மேக்ஸிமம்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 20% நீங்க என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணலாம். எம்ப்ளாயிஸை இன்க்ரீஸ் பண்ணானா இட் வில் பி, யூ கேன் யூஸ் இட் ஃபார் மேக்ஸிமம் பட்ஜெட். புரியுதாப்பா? பட்ஜெட்கே பட்ஜெட் போடுறது தான் இது, வேற எதுவும். நெக்ஸ்ட் கம்ஸ், நெக்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஆக்சுவல் ஹவர்ஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஒர்க்ட் ஃபார் 4 weeks which is nothing but your budgeted hours. இதுதான் சொல்றான். ஆக்சுவல் ஹவர்ஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஒர்க்ட்னா என்ன? இட் இஸ் யுவர் பட்ஜெட் ஹவர்ஸ். இருக்கிற 40 எம்ப்ளாயிஸ் வச்சுட்டு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணலாங்கிறான்? 6400 ஹவர்ஸ். நெக்ஸ்ட், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எக்ஸ்பெக்டட் டு பி earned per 4 weeks 8000 ஹவர்ஸ். வெயிட் பண்ணு, நான் இது சொல்றேன் என்னன்ட்டு, இது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ. அடுத்தது ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு. ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டுன்னா என்னப்பா? இட் இஸ் யுவர் ஆக்சுவல் ஹவர்ஸ். ஹவு மச்? 6000 ஹவர்ஸ். 6000 ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் earned in 4 week period 7000 ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் earned in 4 week period. என்ன சொல்றானா, இந்த ஆக்சுவலுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7000 ஹவர்ஸ்ங்கிறோம். அதுதான் என்னன்னு சொல்றான், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் earned in 4 week period. அப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எக்ஸ்பெக்டட் டு பி earned for 4 weeksனா அது எதுக்கு வேணாலும் போட்டிருக்கலாம். ஸ்டாண்டர்ட் பர்டிகுலர் ஜாபுக்கு போட்டிருக்கலாம், எல்லா ஜாபுக்கும் சேர்த்து போட்டிருக்கலாம். ஆனா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் earnedங்கிறது இந்த பர்டிகுலர் ஆக்சுவல் ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ்க்குள்ளார முடிச்சிருக்கணும்? 7000 ஹவர்ஸ்க்குள்ளார முடிச்சிருக்கணும். ஆனா எவ்வளவு ஹவர்ஸ்க்குள்ளார முடிச்சிருக்காங்க? 6000 ஹவர்ஸ். அப்போ எஃபிஷியன்சி எப்படி இருக்குது? இன்எஃபிஷியன்டா இருக்கா இல்ல எஃபிஷியன்டா இருக்கா? எஃபிஷியன்டா இருக்கு. டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப், எப்ப புரியுது ரெண்டுக்குமே வித்தியாசம்? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எக்ஸ்பெக்டட் டு பி earnedன்றது கண்ட ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் earned அப்படின்னா முடிஞ்சிருச்சு. யாருக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்? எந்த ஒர்க்குக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்? ஆக்சுவல் ஹவர்ஸ் எந்த ஜாபுக்கு பண்ணிருக்கியோ அந்த ஜாபுக்கு உண்டான கொடுக்கப்பட்ட டைம் எவ்வளவா இருந்துச்சு? 7000 ஹவர்ஸா இருந்துச்சு. அது எத்தனை ஹவர்ஸ்க்குள்ளார முடிச்சிட்டாங்க? 6000 ஹவர்ஸ்க்குள்ளார முடிச்சிட்டாங்க. எப்ப புரியுதா? அந்த 8000 ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஓகே, so now let us see here. Now tell me what is the efficiency ratio? Efficiency ratio is equals to, efficiency ratio is equals to என்னப்பா வரும் சொல்லுங்க? Standard hours divided by actual hours into 100. Standard hours எவ்வளவு வந்திருக்கு? 7000 hours divided by actual hours எவ்வளவு? 6000 into 100. 7000 divided by 6 னா 1 பாயிண்ட்க்கு மேல போகுதுடா. 116.6. Done. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது related 4 weeks. In this period there was one special holiday due to national event. Okay, now efficiency ratio calculate பண்ண சொன்னா calculate பண்ணிட்டோம். activity ratio எவ்வளவு? formula and activity ratio. Activity ratio is equals to available budgeted hours எவ்வளவு என்கிட்ட? available budget maximum இருக்கா உங்ககிட்ட? எம்ப்ளாயிஸ் இருக்கிறது 40 எம்ப்ளாயிஸ் தான்.
அவனை வச்சு போட்டிருக்கிற பட்ஜெட் எவ்வளவு 6400. ஓகேவா? ஆனா எவ்வளவு பெரிய பேர்டன் அவன் மேல எடுத்து போட்டிருக்கிற 7000 ஹவர்ஸ் உண்டான பேர்டன் அவன் மேல போட்டிருக்கிற. கரெக்டா? எவ்வளவு வருது ஆக்டிவிட்டி ரேஷியோ? 109%. ஏன்பா ஃபுல்லி ஆக்குபைடா, அண்டர் ஆக்குபைடா, ஓவர் ஆக்குபைடா? ஆக்டிவிட்டி ஃபுல்லி ஆக்குபைடா, அண்டர் ஆக்குபைடா, ஓவர் ஆக்குபைடா? இப்ப புரியலையாப்பா என்ன சொல்றாங்க? அப்ப உங்ககிட்ட பட்ஜெட் அவன் வந்து இருக்கிறதே 40 எம்ப்ளாயிஸ் தான். அவன் எவ்வளவு வேலை செய்ய முடியும்? 6400 ஹவர்ஸ் செய்யணும். ஆனா அவனுக்கு நீ எவ்வளவு டார்கெட் கொடுத்துருக்குற? இப்போ பட்ஜெட் ஹவர்ஸே 6400 தான்ப்பா இருக்கு. ஆனா அவனுக்கு நீ எவ்வளவு ஒர்க் உண்டான டார்கெட் கொடுத்துருக்குற? 7000 ஹவர்ஸ் உண்டான ஹவர்ஸை டார்கெட் கொடுத்துருக்குற. ஆனா அவன் எத்தனை ஹவர்ஸ் குள்ளார செஞ்சுட்டான்? 6000 ஹவர்ஸ் குள்ளார செஞ்சுட்டான். சொல்லு, அவன் மேல எவ்வளவு வேலையை போட்டாலும் அவன் எவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டு இருக்கிறான்? ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சுட்டு. புரியுது என்ன பிரச்சனை? என்ன சொல்றேன்னு புரியுதா? இது இப்படி பண்ணணும். புரியுதா? அவனுக்கு கொடுத்திருக்கிற பட்ஜெட் எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு? 6400 தான். அவனுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் உண்டான வேலையை டம்ப் பண்ணிருக்கிற? 7000 ஹவர்ஸ் உண்டான வேலையை டம்ப் பண்ணிருக்கிற. ஆனா அவன் எவ்வளவு ஹவர்ஸ்ல முடிச்சிட்டான்? 6000 ஹவர்ஸ்ல முடிச்சிட்டான். புரியுது என்னன்றது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொஸ்டின் அப்நார்மலா தான் இருக்கு. சரி, ஃபைன். This is one. This is question number 2. Next, third one. Third one என்ன பாருங்க? Calendar ratio. சொல்லுப்பா, எத்தனை நாள் பாருங்க? எத்தனை நாள் இருக்கு? 20 days. கரெக்டா? 4 into 5 20 days. இதுதான் என்ன? பட்ஜெட்டட் டேஸ். ஆனா அவைலபிள் டேஸ் எவ்வளவு? அவைலபிள் டேஸ் எவ்வளவு? 19 days. ஏன் 19 days? 20 daysல ஒரு நாள் ஹாலிடேஸ். ஓகேவா? சோ 20 minus 1 எவ்வளவு? 19. எவ்வளவு வருது? 95%. என்ன பிரச்சனை தெரியுமா? சரி சார், இத்தனை டேஸ் இருக்கு சரியா? இதை பேஸ் பண்ணி தான் நீ 6400 போட்டிருக்க. எவ்வளவு இதை பேஸ் பண்ணி 6400 போட்ட? ஆமாவா இல்லையா? பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இது முடிச்ச உடனே நான் லஞ்ச் பிரேக் விட்டுறேன்ப்பா, எனக்கும் பசிக்குது, சாப்பாடு வந்துருச்சு. ஓகேவா? பதில் சொல்லி போய் 2 ரேஷியோஸ் தான் இருக்கு. எவ்வளவு நாள் கையில இருக்கு? 20 நாள் கையில இருக்கு. கரெக்டா? 20 days அவ்வளவுதான் பாலிசி படி. ஆனா அதுலயும் ஒரு நாள் என்ன போயிடுது? நேஷனல் ஈவெண்டா போயிடுது. 19 days ஆகுது. ஓகேவா? அப்போ பட்ஜெட்டட் ஹவர்ஸ் உனக்கு எவ்வளவு? ஆன் அன் ஆவரேஜா 6400 இருக்கு பை கீப்பிங் 20 days. ஓகேவா? ஆனா உனக்கு 20 days உனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. எவ்வளவு கிடைக்கும்? 19 days மட்டும் தான் கிடைக்கும். கரெக்டா? அதுக்கு உண்டான பட்ஜெட் நீ போட வேணாம். ஏன்னா அது வந்து அந்த 1 டேன்றது ஈவெண்ட், அவ்வளவுதான். ஆனா யூஸ்வலா ஒவ்வொரு மாசமும் உனக்கு எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கும்? 6400 ஹவர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதையும் மீறி அவனுக்கு வந்து 7000 ஹவர்ஸ் டம்ப் பண்ணிருக்கிற வேலையை. ஆனா அவன் அது எவ்வளவு முடிச்சுட்டு போயிட்டான்? 6000 ஹவர்ஸ்ல முடிச்சுட்டு போயிட்டான். அந்த 6000 ஹவர்ஸ் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கான்? 19 நாள்ல. 20 நாள்லயும் இல்ல. எத்தனை நாள்ல? 19 நாள்ல. 19 நாள்ல பட்ஜெட்டட் ஹவர்ஸே இருக்க வேண்டியது 6400 ஹவர்ஸ் இருக்கணும். அது 20 நாள்ல இருக்கணும். ஆனா அந்த பட்ஜெட் ஹவர்ஸே இப்ப என்ன பண்றாங்க? 19 days சுருக்கிட்டாங்க. கரெக்டா? என்ன பண்ணிருக்கிறான்? அதுவும் இல்லாம 7000 ஹவர்ஸ்ல செய்ய வேண்டிய வேலையை அதுவும் எவ்வளவு ஹவர்ஸ்ல செஞ்சிருக்கான்? 6000 ஹவர்ஸ்ல. எத்தனை நாள்ல செஞ்சிருக்கான்? 19 daysல செஞ்சிருக்கு. புரியுது என்ன பிரச்சனைன்றது? சார் அப்போ இங்க சேஞ்ச் பண்ண கூடாது சார் அப்படின்னு கேட்டானா, எங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது? 6400 ஹவர்ஸ் சேஞ்ச் பண்ண கூடாதுன்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா 19 days தான் அவைலபிலிட்டி இருக்குதுன்னா அப்போ எவ்வளவு வரும்? 19 into 8 into 5 into 5 into 4 வராது. ஏன்னா 19 days போட்டாங்க. 19 into 8 தான் வரும். 19 into 8 தான் வரும். into எத்தனை எம்ப்ளாயிஸ்? 40 எம்ப்ளாயிஸ். எவ்வளவு? 6080. இதுதான் வந்திருக்கணும். ஐ எக்ஸ்பெக்ட் யுவர் இன்ஸ்டிடியூட் வில் சேஞ்ச். பட்ஜெட் ஹவர்ஸ் ரீடிராஃப்ட் எடுக்கணும். ஓகேவா? அப்போ பட்ஜெட் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கும்? 6080 தான் இருந்திருக்கும். 7000 ஹவர்ஸ் உண்டான வேலையை கொடுத்த
ஆனா அவன் எத்தனை நாள் ஹவர்ஸ்லயே முடிச்சுட்டு போயிட்டான்? 6,000 ஹவர்ஸ்லயே முடிச்சுட்டு போயிட்டான். எத்தனை நாள் தான் எஃபெக்டிவ் வேலை செஞ்சிருக்கிறான்? 19 நாள். ஓகேவா? பட் யுவர் இன்ஸ்டியூட் ஹஸ் நாட் சேஞ்ச் 6,400. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சேஞ்ச் ஆகணும். பட்ஜெட்டட் ஹவர்ஸ் சேஞ்ச் ஆகணும். அவன் என்ன சொல்லுவான்னா, நார்மல் பாலிசியை பாருங்க, நீங்க ஒன் டே ஈவெண்ட்டை பார்க்காதீங்கன்றோம். அப்ப நார்மல் பாலிசியை பார்க்க போறப்ப என்ன ஆகுது? ஈவெண்ட்டுக்கு எல்லாம் நீ லீவ் கொடுக்காத. அப்ப டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கு? 6,400 ஹவர்ஸ் பேஸ் பண்ணி அவன் போட்டுட்டு போயிட்டு. ஓகே, இட் ரிக்வயர்ஸ் சேஞ்ச். ஐ டோன்ட் நோ வை யுவர் இன்ஸ்டியூட் ஹஸ் நாட் டேக்கன். இட் மே டேக் அப் ஒன்ஸ் அப்பான் டைம் எவனாச்சும் எழுதுவாங்க. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறப்பா? கெப்பாசிட்டி. பட்ஜெட்டட் கெப்பாசிட்டி ஆர் ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டி? சொல்லுப்பா தம்பி. பட்ஜெட்டட் கெப்பாசிட்டி ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டி என்ன வரும்? பட்ஜெட்டட் ஹவர்ஸ் டிவைடட் பை மேக்ஸிமம் ஹவர்ஸ். பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளோ? 6,400 டிவைடட் பை மேக்ஸிமம் ஹவர்ஸ் எவ்வளோ? 7,000. 8,000. எவ்வளோ? 80%. எவ்வளோ யூஸ் பண்ணல? 20% யூஸ். ஃபிஃப்த் ஒன், ஆக்சுவல் கெப்பாசிட்டி. ஆக்சுவல் கெப்பாசிட்டி ரேஷியோ எவ்வளோ வரும்? ஆக்சுவல் ஹவர்ஸ் டிவைடட் பை மேக்ஸிமம் ஹவர்ஸ். ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ? 6,000. ஓகேவா? மேக்ஸிமம் எவ்வளோ? 8,000. என்ன வரும்? 75%. அவனுக்கு இன்னும் டம்ப் பண்ணுவான். சும்மாடா உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற லீவ் டைம்ல எல்லாம் வர சொல்லுவோம். ஓகே, இல்ல ஆக்சுவலா வந்து அப்படி இல்ல. 40 எம்ப்ளாயிஸே உங்களால வந்து இவ்வளவு பண்ண முடியும்னா இன்னும் அடிஷனல் எத்தனை எம்ப்ளாயிஸ் எடுப்பான்? 10 எம்ப்ளாயிஸ் எடுத்தானா இன்னும் 25% வந்து அவன் என்ன பண்ண முடியும்? யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆக்சுவல் டு பட்ஜெட்டட் கெப்பாசிட்டி. அப்ப என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டு எடுத்துப்பீங்க. கரெக்டா? என்ன வரும்? ஆக்சுவல் வந்து மேல வரும், டினாமினேட்டர்ல பட்ஜெட்டட் ஹவர்ஸ். ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளவு? 6,000 டிவைடட் பை பட்ஜெட்டட் எவ்வளவு? 6,000. இப்ப இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வச்சு எவ்வளவு பண்ண முடியும்? 93%. கரெக்டா? இது என்ன சொல்லுவார் சார்? இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கே வந்து 40 பேர் வச்சு 6,400 ஹவர்ஸ் என்னால பண்ண முடியும். அப்போ இன்னும் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்னும் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிற அந்த 40 எம்ப்ளாயிஸ் வச்சு? 7%. இது 50 எம்ப்ளாயிஸ் எடுத்துட்டானா இன்னும் எவ்வளவு பண்ண முடியும்? உனக்கு எக்ஸ்ட்ரா 17% பண்ண முடியும். தட் இஸ் 25%. புரியுதா? ரெண்டுக்குமே வித்தியாசம் புரியுதா? இவன் என்ன சொல்றான்னா, மேக்சிமம் இன்னும் என்கிட்ட எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு? 8,000 ஹவர்ஸ். ஓகேவா? அதுல எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கிற? 6,000. இப்ப இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி எத்தனை பேர் இருக்காங்க? 6,400. 40 எம்ப்ளாயிஸ் வச்சு அதுல எவ்வளவு யூஸ் பண்றேன்? 6,000 ஹவர்ஸ். இன்னும் எவ்வளவு யூஸ் பண்ணலாம்? 7%. புரியுதா? அப்ப என்ன சொல்றேன்ட்டு? எஸ் சார், இதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் இல்ல. எனக்கு இன்டர்பிரிட்டேஷன் வேணா, நான் ஃபார்முலா வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு பண்ணி. ஓகே, this budgeted hours definition will change. 6,400 பதிலா 6,080 வருது. என்னோட இன்டர்பிரிட்டேஷன். இஃப் தேர் இஸ் எனி, ஏன்னா ஈவெண்ட்ஸே வந்து 19 days தான் இருக்குதுன்னா ஒரு நாள் இல்லை அப்படின்னா பட்ஜெட் அவ்வளவு தான் போட முடியும். பட் உங்க இன்ஸ்டியூட் இட் ஹஸ் டேக்கன் என்டையர் 20 days in a week. It will change, but for your examination purpose you keep பண்ணுங்க. ஏன்னா ரெண்டு வாட்டி கேட்டிருக்கிறாங்க, ரெண்டு வாட்டியுமே சொல்யூஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட்டை வந்து மைனஸ் பண்ணலாம். ஓகே, நோட் பண்ணிக்கிறியா? இல்லைன்னா அதை வச்சே போய்க்கிறியா? புரிஞ்சுதா? இப்போ ஸ்டாண்டர்ட் ஏர்ன்டுனா என்ன தெரிஞ்சுதா? அந்த ஆக்சுவல் ஹவர்ஸ் உண்டான வேலையை வந்து எத்தனை ஹவர்ஸ் குள்ள முடிஞ்சிருக்கணும்? 7,000 ஹவர்ஸ் குள்ள முடிச்சுனா எத்தனை ஹவர்ஸ்ல முடிச்சிட்டோம்? 6,000 ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்டட் டு பி ஹார்னா இட் இஸ் நதிங் பட் மேக்ஸிமம் பிசினஸ் பட்ஜெட்டட் ஹவர்ஸ் தான் சொல்றான். அது எனக்கு தேவையே இல்லை. ஓகேவா? நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கான்? 7,000 ஹவர்ஸ். அதுதான் நீ எஃபிஷியன்சிக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்தந்த ஒர்க்குக்கு உண்டான எஃபிஷியன்சினா அந்த ஒர்க்குக்கு எவ்வளவு ஹவர்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளவு ஹவர்ஸ் பாருங்க. அந்த ஒர்க்குக்கு எவ்வளவு ஹவர்ஸ் எடுத்திருக்கிறானோ அந்த ஹவர்ஸ் பார்க்கணும். அவ்வளவு, மற்றபடி வேற எது. ஓகே, லாஸ்ட் இயர் என்ன கொஸ்டின் இருக்குப்பா அதை போட்டுக்கோங்க. என்னப்பா கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர்? இப்போ ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் என்னப்பா கேட்டிருக்காங்க? வாட்ஸ்அப் ஓபன் தானப்பா இருக்கு.
நவம்பர் 23 மே 24 அப்பா. சரி. இதானப்பா? பாருப்பா, ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவுப்பா கேட்டிருக்கிறான்? சொல்லுப்பா தம்பி, சால்வ் பண்ணிடலாம். சொல்லுப்பா, 5 நிமிஷத்துல சால்வ் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவு ஒரு நாளைக்கு? 8 hours per day for 6 days per week. எத்தனை ஹவர் வீக் இருக்கு? 4. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளவு? 150. அப்போ என்ன கால்குலேட் பண்ணலாம்? மேக்ஸிமம் ஏன்பா சொல்லுப்பா, மேக்ஸிமம் பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளவு is equals to maximum employees எவ்வளவு? 150 into 8 hours into 6 into 4 எவ்வளவு? 28,800 hours is your MBH. கரெக்டாப்பா? கரெக்டா? நெக்ஸ்ட் ஆக்சுவல் ஒர்க்கிங் எவ்வளவு? 125 எம்ப்ளாயிஸ். அப்போ என்ன கால்குலேட் பண்ணலாம்? இந்த ஆக்சுவல் எம்ப்ளாயிஸ் வச்சு பட்ஜெட் ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். புரியுதா? இப்போ மேக்ஸிமம் பட்ஜெட்க்கும் பட்ஜெட்க்கும் என்ன வித்தியாசம் புரியுதா? இப்போ சொல்லு. 125 into 8 into 6 into 4 24,000 hours. கரெக்டா? இத பேஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன? எஃபிஷியன்சி ரேஷியோ எவ்வளவு? 110%. அதுக்கு எனக்கு என்ன தெரியணும்? ஆக்சுவல் ஹவர்ஸ் தெரியணும். சரி, ஆக்சுவல் யூசேஜ் ஆஃப் பட்ஜெட்டட் கெபாசிட்டி எவ்வளவு சொல்றோம்? 86%. அந்த ரேஷியோ யூஸ் பண்ணலாமா? சரி, ஆக்சுவல் டு பட்ஜெட்டட் கெபாசிட்டி ஃபார்முலா என்ன? யார் யார் போட்டிருக்கிறேன்? ஆக்சுவல் டு பட்ஜெட்டட் கெபாசிட்டி ஃபார்முலா என்ன? ஆக்சுவல் ஹவர்ஸ் டிவைடட் பை MBH BH. MBH BH. புரிஞ்சுக்கோ, ரெண்டுமே வேற வேற. MBH போச்சுன்னா ஆக்சுவல் கெபாசிட்டி போயிடும். ஆக்சுவல் யூசேஜ் ஆஃப் பட்ஜெட்னா ஆக்சுவல் டு பட்ஜெட்னா இட் இஸ் யுவர் ஆக்சுவல் ஹவர்ஸ் டு BH இன்டு ஹவர்ஸ் இன்டு 100. எவ்வளவு பர்சன்டேஜ்? 86% is equals to AH divided by BH into 100. கரெக்டா? 100 பர்சன்டேஜ் எடுத்தோம். அப்போ என்ன ஆகும்? 0.86 is equals to AH divided by BH எவ்வளோ? 24,000. எவ்வளோ? 24,000. அப்போ 24,000 into 0.86 எவ்வளோ வருது? 20,640. It is your actual hours. ஓகேவாப்பா? ஏம்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? சுஜன் புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்தது கொஞ்சம் MBH BH கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். Standard hours earned வேற, standard hours expected to be earned வேற. Expected to be earned is nothing but your, I believe, personally believe, maximum budgeted hours. ரெண்டுமே வேற. Standard hours expected to be earned வந்து செப்பரேட்டாவே இன்டர்பிரேட் பண்ணிக்கோ. earnedன்றது மட்டும் ஆக்சுவலுக்கு தகுந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்லி எடுத்துக்கோ. அதுதான் எஃபிஷியன்சிக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, so is it done? Done? Yes. 20640 ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்துச்சா? செகண்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்சுவல். அதுக்கு யாரை யூஸ் பண்ணுவீங்க? எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலுக்கு தகுந்த ஸ்டாண்டர்ட் யாரு? இந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் தான். SH divided by AH into 100. எவ்வளவு வருது? 110%னா 1.1 is equals to இந்த 100 விட்டுறேன், பர்சன்டேஜ் வெளியே எடுத்துறேன். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணணும். டிவைடட் பை ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ? 20640. அப்ப என்ன வரும்? 20640 into 1.1 is equals to standard. எவ்வளவு வருது? 22,704. ஏய் இல்லப்பா தம்பி. கரெக்ட் தான். ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்சுவல் சொல்லுப்பா. ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளவுப்பா? 22,704. ஓகேவா? எப்பவுமே எஃபிஷியன்சி கால்குலேட் பண்றப்ப அந்த ஆக்சுவல் ஹவர்ஸ் என்ன ஒர்க்குக்கோ அதுக்கு உண்டானதுதான் என்ன எடுக்கணும்? ஸ்டாண்டர்ட். கண்ட ஸ்டாண்டர்ட்ஸ் எடுக்கக்கூடாது. அந்த கண்ட ஸ்டாண்டர்ட் தான் யாரு? ஸ்டாண்டர்ட் டு பி எக்ஸ்பெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் மூணாவது என்ன? ஆக்டிவிட்டி ரேஷியோ. ஆக்டிவிட்டி ரேஷியோனா என்ன? எவ்வளவு ஹவர்ஸ் பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இருக்கு, நீ எவ்வளவு அவனுக்கு உண்டான ஒர்க்கை கொடுத்துருக்க. சோ எவ்வளவு வந்திருக்கு? பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளவு? 24,000. எவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்? 22,704.
94.6. எவ்வளோ 94.6. 94.6%. Fourth one, capacity usage ratio. Standard capacity usage ratio என்ன? Budgeted capacity usage ratio. Maximum budgeted hours மேலே யார் இருப்பாங்க? budgeted. பட்ஜெட் Budgeted hours எவ்வளோ? 24,000. 24,000 divided by maximum capacity எவ்வளோ? 28,800. 28,800. அப்போ நீ workers 25 workers நீ deploy பண்ணனா இன்னும் எவ்வளவு percentage உன்னால improve பண்ண முடியும்? ஆன்சர் எவ்வளவு வருது? 80. 80. அப்போ இன்னும் உன்னால எவ்வளவு percentage increase பண்ணலாம்? 16.67% increase பண்ண முடியும் பட்ஜெட். by employing how many hours? How many workers? 25 workers. ஆன்சர் கரெக்டா செக் பண்ணு. சஜஸ்ட் ஆன்சர்ஸ் பாரு. நம்ம இங்கே நெட் இருக்கு இல்லையாப்பா? இருப்பா. அதை அனுப்பி விடுப்பா குரூப்ல. ஏன்பா ரேட் புரிஞ்சுதாப்பா? கொஞ்சம் அது பாத்துக்கோங்கப்பா. ஓகே, இன்டர்பிரேஷன் தெரியணும் பாரு. குரூப்ல எத்தனாவது Page number 180, sir. பேஜ் நம்பர் 6. MBH போட்டோமாப்பா? என்னப்பா MBH கேல்குலேட் பண்ணணும். So, tally பண்ணிக்கோங்க sir. 28,800 எங்கப்பா இருக்கு? கீழே இருக்காப்பா. மேக்ஸிமம் பர்மிசபிள் ஹவர்ஸ் இது கால்குலேட் பண்ணிட்டோம். பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கு? அது 24,000 hours இருக்கா? இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ தான் யூஸ் பண்ணிருக்கிறோம். எவ்வளவு வருது? ஆக்சுவல் ஹவர்ஸ் will be 20,640. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளவு வருது? 22,704. ஆக்டிவிட்டி ரேஷியோ எவ்வளவு வருது? 94.6. ஓகே, இது எவ்வளவு? 83.3. ஓகேப்பா. இப்ப இது கொஞ்சம் 1 மார்க் கேட்பான்ப்பா. இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5 இருக்குப்பா. ஐ வில் பி டூயிங் ஈவினிங். ஓகே, ஈவினிங்னா ஒரு 4:30 மேல பண்றேன். இப்போ ஜாயின் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்ல ஒரு 6 to 7 சம்ஸ் பண்ணணும், பண்ணிடுறேன். நம்ம போனேஜ் இருப்பா. ஜாயின் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எனக்கு எந்த டைம் பட்ஜெட் எடுப்பேன்னு தெரியும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு, இல்லஸ்ட்ரேஷன் 5. அதுக்கப்புறம் மிஸ் பண்ணேன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 12 மார்க் 14 மார்க் கேட்கணும்னா அந்த கொஸ்டின் கேட்போம். அதனாலதான். ஓகே, ஏன்னா மத்தியானம் வந்து இவனுங்க எல்லாரும் டயர்ட் ஆயிடும். இவனுங்களை நம்பி இல்லஸ்ட்ரேஷன் 5 எடுக்க முடியாது. பிகாஸ் இட் ரிக்வயர்ஸ் 40 to 45 minutes. Okay, sir. Okay, go on, come back. Time is 2 o'clock. Come back by 2:45. I'll be starting 2:45. Join product by product. சரியா? 2 hours முடிக்க பார்க்கலாம். பட்ஜெட் அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. மற்ற எல்லாமே ப்ராப்ளம் ரிலேட்டட் முடிச்சிட்டேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணிட்டு எனக்கு கேளுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் நீ தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கு. லஞ்ச் முடிச்சுவாங்க, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கோ அண்ட் கம் பேக்.